Hello everybody. Hi. Good morning. Welcome to Vedantu and நான் உங்க Shravanee ma'am. So இன்னைக்கு வந்து நம்ம physical and chemical equilibrium தான் வந்து பார்க்க போறோம். Okay. So வந்து sorry Monish wisdom வினோதினி and all ஒரு டிலே ஆயிடுச்சு. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு குட்டி பிரேக். அந்த பிரேக்ல வந்து யூ ஆர் கோயிங் டு ஹாவ் பயாலஜி கிளாஸ். இந்த மேம் கிளாஸை வச்சுட்டு எப்படி மேம் அது வந்து நீங்க பிரேக் அப்படின்னு சொல்றீங்களே, திஸ் இஸ் வெரி வெரி அன்ஃபேர் அப்படின்னா தட்ஸ் ஹவு திங்ஸ் ஆர். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அயானிக் ஈக்குலிபிரியம் வந்து போகலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி வெரி ஈஸி சாப்டர் தான். ஓகே. ஸோ நீங்க வந்து ரொம்ப பயமா இருக்கும், கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்குலாம் ஒரு கஷ்டமான சாப்டர் வந்து கிடையவே கிடையாது. ஓகே. ஸோ லெட் அஸ் நோ அபவுட் த வேதாந்து லேர்னிங் சென்டர்ஸ். இது நீங்க கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும் இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் நீட் ஆர் ஜேஇ அப்படின்னா. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேதாந்து உடைய லேர்னிங் சென்டர்ஸ் வந்து தமிழ்நாடுல மட்டுமே எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா, வி ஹாவ் இன் அண்ணா நகர், வி ஹாவ் இன் வேளச்சேரி, வி ஹாவ் இன் தாம்பரம், வி ஹாவ் இன் போரூர், பெரம்பலூர், பெருங்கலத்தூர், ஆவடி, கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் மதுரை. ஓகே. ஸோ இப்போ இந்த வேதாந்து லேர்னிங் சென்டர்ஸ்ல வந்து உங்களுக்கு நீட் அண்ட் ஜேஇக்கான கோர்சஸ் வந்து இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இதுல படிக்கிறதுனால ஒரு நார்மல் ஜென்ரல் இன்ஸ்டிடியூட்டுக்கும் வேதாந்துடைய லேர்னிங் சென்டர்ஸ்க்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹையஸ்ட் பர்சனலைஸ்டு அட்டென்ஷன் வந்து கிடைக்குது. அதனால தான் இங்கே ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸால டாப் ரேங்க், டாப் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணி அவங்களோட ட்ரீம் காலேஜில் போயிட்டு லேண்ட் ஆக முடியுது. சரியா? ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தருக்குமே அங்கே ஜாயின் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஹையஸ்ட் பர்சனலைஸ்டு அட்டென்ஷன் இஸ் கோயிங் டு பி கிவன். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் தேவைப்படக்கூடிய அந்த டிஃபிகல்ட்டி லெவலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து டீச் பண்ணுவாங்க. அண்ட் every classes உடைய எண்ட்ல there is going to be feedback mechanism. அண்ட் உங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து நீங்க என்னைக்கெல்லாம் வந்து கிளாஸ் வரீங்க, உங்களுடைய மார்க் எல்லாம் வந்து எப்படி இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு, இதை பத்தின ஒரு அப்டேட் வந்து அவங்களுக்கு போகிட்டே வந்து இருக்கும். ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா there will be a smart clickers in the classroom. இங்க நீங்க quiz எல்லாம் அட்டென்ட் பண்ணிருப்பீங்க இல்லையா 12th ஸ்டாண்டர்ட்ல, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அவைலபிளா கிளாஸ்லேயே வந்து இருக்க போகுது. ஸோ இது ஜாலியா வந்து இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா 100% your mark is going to improve. அப்படி இல்லை அப்படின்னா will give back the complete fees. ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன மாதிரிலாம் இதுல வந்து முக்கியமான ஃபீச்சர்ஸ் which is going to make a high difference in your score அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, you are going to learn from India's top teachers. ஓகே. ஸோ இந்தியாவுடைய டாப் டீச்சர்ஸ்லாம் தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இதுல வந்து டீச் பண்ண போறாங்க. செகண்ட் இஸ் more than a teacher, you are going to get here a academic mentor. ஓகே. ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் அகாடமிக் மென்டர் அப்படின்னா, எவ்ரிடே நீங்க வந்து என்ன படிக்கணும், போஸ்ட் கிளாஸ் டவுட் சால்விங். லைக் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நான் வந்து எவ்வளவு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், நான் இந்த சாப்டர்ல வீக்கா இருக்கேன், எனக்கு டீச்சருடைய எக்ஸ்ட்ரா ஹெல்ப் வந்து எனக்கு தேவைப்படுது. ஓகே. ஸோ நான் ஒரு ஃபியூ டேஸ் கிளாஸ் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன், ஸோ நான் அந்த பேக்லாக்ஸ் எல்லாம் நான் எப்படி கவர் பண்றது அப்படின்னு உங்க கூடவே ஒரு ஃப்ரெண்ட் கம் டீச்சரா ஒருத்தங்க இருந்து த ஹோல் இயர் உங்களுக்கு கைட் பண்ணாங்க, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல கூட இருந்து ஒரு சப்போர்ட்டா இருந்தாங்கன்னா எவ்வளவு சூப்பரா இருக்கும். ஸோ யூ ஆர் கோயிங் டு கெட் அகாடமிக் மென்டர். அண்ட் எல்லாத்தையும் தாண்டி 100% your rank is going to improve or else we are giving back your fees. Okay. ஸோ இப்போ கம்மிங் டு த சீட்ஸ் ஆர் கெட்டிங் ஃபில்ட் அப் ஸோ ஃபாஸ்ட். ஸோ வந்து புக்கை விசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், மறக்காம நீங்க அதை கிளிக் பண்ணி ஃபில் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ 2 பேட்ச் வந்து இருக்குடா, நீட்டுக்கும் ஜேஇக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் கேரண்டி பேட்ச் அப்படின்னு வந்து ஒன்று இருக்கு. ஸோ அந்த செலெக்ஷன் கேரண்டி பேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா there is going to be definitely you will be getting selected in a college in IIT or JEE. இது வந்து உங்களுக்கு நீட்டுக்கும் ஜேஇக்கும் ரிப்பீட்டர்ஸ்க்கு வந்து இருக்கு. அடுத்து RIG பேட்ச், அதுதான் ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட் கேரண்டி பேட்ச். டெஃபினெட்லி நீட் 2026ல your mark is going to improve. அதுதான் இந்த பேட்ச். ஸோ இந்த 2 பேட்சஸ்லயுமே வந்து ஆல் இண்டியா ரேங்க் ஆல்ரெடி கொடுத்த டீச்சர்ஸ் தான் உங்களுக்கு வந்து டீச் பண்ண போறாங்க. ஸோ இந்த 2 பேட்சஸ்லயுமே என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லை அப்படிங்கறத வந்து இங்க உங்களுக்கு நாங்கள் கிளியரா வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து யூ கேன் ஹாவ் அ லுக். ஓகே. ஸோ இந்த ஆஃப்லைன் பேட்சஸ்ல வந்து எனக்கு 90% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படின்னு யாரெல்லாம் வந்து எதிர்பார்க்குறீங்களோ, ஃபார் யூ நீங்க வந்து IVSAT எக்ஸாம் வந்து இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் IVSAT வந்து நீங்க எழுதினீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப்பும் வந்து கிடைக்க போகுது. ஓகே. ஸோ தமிழ்நாடுல தீஸ் ஆர் ஆல் த ஆஃப்லைன் சென்டர்ஸ். ஓகே. எஸ்.
So can we begin? Hi Monish, sorry for the delay. Okay, so share the link with your friends if you have any, so that நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து இருக்கும். ஓகே, ஸ்டார்ட் பண்றதுக்கு. சரியா? ஓகே, so coming to the equilibrium. What do you mean by equilibrium? What do you mean by equilibrium? இப்போ நம்ம வந்து ரெண்டு கால்லையும் தரையில வந்து சமமா வந்து நிக்கிறோம் இல்லையா, அதுவே வந்து ஈக்குலிபிரியம் தான். இதே ஒத்த கால்ல நம்ம அப்படியே தள்ளாடிட்டே வந்து நின்னோம் அப்படின்னா அது வந்து ஈக்குலிபிரியம் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ what is equilibrium? Equilibrium is the most stable state. ஓகே, இருக்கிறதுலேயே the most stable state தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நம்ம வந்து ஈக்குலிபிரியம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ மோனிஷ் விஸ்டம், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னோட ஆடியோ வந்து உங்களுக்கு வந்து கிளியரா கேக்குதா? அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது பேக்ரவுண்ட் வண்டி போற சத்தம் அந்த மாதிரி கேக்குதா? பிகாஸ் ஐ ஹவ் கெப்ட் த டோர் ஓப்பன். ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் எக்ஸ்டர்னல் நாய்ஸ் கேக்குதா இல்ல கேட்கலையா? லெட் மீ செக். கிளியர். ஓகே, கிளியரா இருந்தா சூப்பர். ஓகே, சூப்பரா, செம செம. ஸோ வந்து நம்ம வில் ஸ்டார்ட். ஓகே, டன். ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த ஈக்குலிபிரியம்ல வந்து நம்ம ஓகே மேம், இப்போ வந்து பிசிக்கலி ஈக்குலிபிரியம் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, பட் கமிங் டு த கெமிக்கல் ஈக்குலிபிரியம், வாட் டு யூ மீன் பை த கெமிக்கல் ஈக்குலிபிரியம் அப்படின்னா வந்து என்னது? ஓகே, இப்போ பனானா எடுத்துக்கோங்க. பனானா வந்து நம்ம ரொம்ப நேரம் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா, லைக் நார்மல் பனானா இருக்கு அப்படின்னா அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா பழுக்குது இல்லையா, ஃபியூ டேஸ்க்கு அப்புறமா வந்து பழுக்குது. ஸோ இஸ் இட் ரிவர்சபிள்? So is it a reversible thing or irreversible? Can you let me know in the chat? Can you let me know in the chat? Banana ripe ஆகுது இல்லையா, ripening of banana, it is not reversible, right? அது வந்து நம்ம reversible பண்ணவே முடியாது. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா the silver is getting tarnished in few months. ஓகே, லைக் நம்ம வந்து இந்த சில்வர் கோல்ஸ் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, அது வந்து நமக்கு tarnish ஆயிடும் slowly. But yeah, we can reverse it. அடுத்து அயன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ரஸ்ட் ஆகும். We cannot reverse it, right? ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்லோ ப்ராசஸ். இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சேஞ்ச், ஒரு கெமிக்கல் சேஞ்ச். ஓகே, ஸோ இப்போ அதே நம்ம பாடியில வந்து ஆக்சிஜன் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது இல்லையா? எஸ். ஸோ அது வந்து என்ன ஆகும், ஹீமோகுளோபின்ல ஆக்சிஜன் போய் அட்டாச் ஆகி நம்ம பாடியில இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸ்லயும் போயிட்டு சப்ளை பண்ண போகுது த்ரூ டிராவலிங் இன் த பிளட் ஸ்ட்ரீம். ஓகே, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ ரிவர்சிபிள், ரைட்? ஸோ ஹீமோகுளோபின் போய் எல்லாருக்கும் ஆக்சிஜனை கொடுத்துட்டு திருப்பி அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து திருப்பியும் ஆக்சிஜனை கேரி பண்றதுக்கு வந்து வரப்போகுது, ரைட்? ஸோ இப்போ அது ஆக்சிஜனை வந்து அட்டாச் பண்ணிக்கிறதுக்கான ஒரு தன்மையும் ஹீமோகுளோபின் கிட்ட இருக்கு, அந்த ஆக்சிஜனை கொடுக்கறதுக்கான ஒரு தன்மையும் வந்து நம்ம ஹீமோகுளோபின் கிட்ட வந்து இருக்கு, ரைட்? ஸோ இப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா there is going to be two kind of changes. அதை வந்து நீங்க இதே மாதிரி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ எப்படி வந்து இந்த ஹீமோகுளோபின்ல நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஹீமோகுளோபின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் அட்டாச் அண்ட் தென் ஆக்சிஜன் ரிலீசிங் ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி இங்க கெமிக்கல் சேஞ்ச்ல வந்து யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் நமக்கு ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. ஓகே, there is a reaction happening for me. ஓகே, ஸோ இப்போ அந்த ரியாக்ஷன்ல நம்மளுடைய ரியாக்டன்ட் வந்து என்ன ஆக போகுது, ஆர் reactant is going to get converted to product. நம்மளோட ரியாக்டன்ட் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா ப்ராடக்ட்டுக்கு வந்து கன்வெர்ட் ஆக போகுது இல்லையா? ஸோ இதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், ஒரு கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ இனிஷியலா நம்ம கிட்ட என்ன இருக்கும், ப்ராடக்டா இருக்கும், இருக்காது. இனிஷியலா நம்ம கிட்ட வந்து இந்த ரியாக்டன்ட் தான் வந்து இருக்க போகுது, ரைட்? இப்போ இந்த ரியாக்டன்ட்லாம் ரியாக்ட் ஆகிதான் நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகே, அப்போ டியூரிங் எ கெமிக்கல் ரியாக்ஷன், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அப்போ வந்து என்ன ஆகும், இந்த ரியாக்டன்ட் உடைய கான்சென்ட்ரேஷன் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படின்னு மென்ஷன் பண்றதுக்காக தான் நான் அதை வந்து ஒரு பிராக்கெட்ல போட்டு கொடுத்துருக்கேன்.
ஓகே. ஸோ த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு டிக்ரீஸ் ஆகும். 1 minute. Concentration of the reactant வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா it will get decreased, right? And during a forward reaction what will happen to the concentration of the product? Concentration of the product க்கு வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா it will increase. Concentration of the product வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு increase ஆகும். Okay, so with time during a forward reaction initially நம்மளுடைய reactant concentration is going to get decreased and the product concentration is going to get increased. Okay, இப்போ அதே மாதிரி நமக்கு வந்து imagine reversible reaction is happening. Reversible reaction அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு forward and backward reaction ரெண்டுமே வந்து நடக்கும், right? So இப்போ ஒரு reaction வந்து நடக்குதுடா. Okay, we are starting a reaction. அப்போ வந்து நம்ம reactant ஓட concentration அப்படியே படிப்படியா நமக்கு கம்மி ஆயிட்டே இருக்கு. Product உடைய concentration நமக்கு படிப்படியா வந்து increase ஆகிட்டே இருக்கு. So இப்போ reactant concentration காலி ஆயிடும். I mean like ரொம்ப கம்மியா தான் இருக்கும். Product concentration அதிகமா இருக்கும். அப்போ what happens? அப்போ reversible reaction start ஆகும். கரெக்ட்டா? Backward reaction start ஆகும். இப்போ backward reactionல என்ன நடக்கும் நமக்கு? Again product உடைய concentration decrease ஆகும், இந்த பக்கம் reactant concentration increase ஆகும், right? So இந்த மாதிரி மாத்தி நம்மளுடைய concentration of reactant and concentration of product மாற what happens to the rate of the reaction? சொல்லுங்கப்பா. இப்போ நமக்கு இந்த concentration வந்து நமக்கு change ஆக what happens to the rate of the reaction? Change ஆகுமா ஆகாதா? Change ஆகுமா ஆகாதா? கண்டிப்பா ஆகும். Because we have learned according to rate law, rate of the reaction வந்து எதுக்கு வந்து directly proportionalா இருக்கு நமக்கு? reactant ஓட concentrationக்கு. Okay, so reactant உடைய concentrationக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வினோதினி ஹாய், ஆடியோ உங்களுக்கு கிளியரா இருக்கா வினோதினி? ஓகே, ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு rate of the reactionக்கு வந்து rate of the reaction is directly proportional to the reactant concentration. அப்போ நமக்கு when reaction start ஆகிறப்போ நமக்கு ரேட் வந்து அதிகமா இருக்கும். அந்த ரியாக்ஷன் போக டைம் ஆக reactant concentration decrease ஆக the rate also will decrease, right? ஸோ இந்த மாதிரி forward reactionலயும் backward reactionலயும் மாத்தி இந்த concentration மாறிட்டே இருக்கு and இந்த rate of the reaction நமக்கு மாறிட்டே இருக்கு. Yes, do you agree? Very good. அப்போ one particular point, okay, one particular state, what happens is the rate of forward reaction, rate of backward reaction, rate of forward reaction and rate of backward reaction வந்து எனக்கு ஈக்குவலா வந்து இருக்கும். அந்த particular point தான் வந்து we call it as equilibrium. ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நம்ம வந்து ஈக்குலிபிரியம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இஸ் தட் கிளியர் ஃபார் எவ்ரிபடி? ஓகே, வெரி குட். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஈக்குலிபிரியம் அப்படின்னா வந்து என்ன அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுதா? எஸ். ஓகே, ஸோ what is the rate of a reaction? Change of concentration with respect to change in time, right? ஸோ இப்போ நமக்கு concentration of the reactant and product will keep changing in a reversible reaction. It will keep changing in a reversible reaction, right? அப்படி நமக்கு rate of concentration, the concentration of reactant and product வந்து நமக்கு மாறிக்கிட்டே வந்து இருக்கிறப்போ the rate of the reaction நமக்கு வந்து என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா மாறிட்டே இருக்கும். So at a particular point, at a particular state, the forward reaction rate and the backward reaction rate will be equal. That particular state is called as equilibrium. Okay, so இப்போ equilibrium அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே பக்கா clear, right? So இப்போ ஒரு reactionல வந்து பாத்தீங்க அப்படின்னா equilibrium is the most stable state. Okay, most stable state.
ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஈக்குலிபிரியம் ஸ்டேட் தான் வந்து நமக்கு மோஸ்ட் ஸ்டேபிள் ஸ்டேட்டா வந்து இருக்க போகுது. ஓகே, இப்போ இந்த சீசாலாம் விளையாடுறது வந்து பார்த்துருக்கீங்க இல்லையா? ஒருத்தர் மேல ஒருத்தர் கீழே, இந்த மாதிரி நம்ம சின்ன வயசுல பார்க்ல எல்லாம் வந்து டெஃபினட்டா இந்த சீசா வந்து இருக்க போகுது. அந்த சீசால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் குண்டாவும் ஒருத்தர் ஒல்லியாவும் இருந்தாங்க அப்படின்னா வந்து ஈக்குவலா வந்து விளையாட வேற முடியாது இல்லையா? நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அதை. ஸோ இந்த சீசால ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்ம ரெண்டு பேருமே கொஞ்சம் ஹைட்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறமா காலெல்லாம் கீழே வச்சுட்டு நிப்போம் தெரியுமா, ஈக்குவலா இருக்கிற மாதிரி. ஸோ சீசால எப்பயுமே வந்து ஒருத்தர் கீழே ஒருத்தங்க மேல இருப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லாம ரெண்டு பேருமே கால் வச்சுட்டு கீழே அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நிக்கிற மாதிரி ஒரு பொசிஷன் வந்து இருக்கும் இல்லையா? அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டை வந்து what do we call? அதை வந்து நம்ம ஈக்குலிபிரியம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அப்போ வந்து அதாவது இந்த பக்கம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு பேருடைய பேலன்ஸுமே வந்து ஈக்குவலா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து கமிங் டு டக் ஆஃப் வார். இந்த பொங்கல் அப்பெல்லாம் வந்து விளையாடுவாங்க இல்லையா? ஸோ பொங்கல் அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஒரு குரூப் வந்து கயிறு பிடிச்சி இழுப்பாங்க, அந்த சைடு ஒரு குரூப் வந்து கயிறு பிடிச்சி இழுப்பாங்க. அப்போ எந்த சைடு பயங்கரமா பிடிச்சி இழுக்கிறாங்களோ அந்த சைடு தான் இந்த கயிறு வந்து போகும், ரைட்? வாட் இஃப் ரெண்டு பக்கமுமே வந்து ஈக்குவல் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணாங்க அப்படின்னா, ஈக்குவல் ஃபோர்ஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகுறப்போ நத்திங் மூவ்ஸ் இல்லையா? ஸோ அந்த கயிறு வந்து நமக்கு என்ன ஆகாது, மூவே ஆகாது. ஓகே, அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா we can call it as equilibrium, right? ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ல எப்போ வந்து the rate of forward and rate of backward reaction வந்து ஈக்குவலா இருக்கும், அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நம்ம வந்து ஈக்குலிபிரியம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, இப்போ another thing you need to understand என்னது அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஸ்டேட்ல ஒரு ரியாக்ஷன் வந்து ஈக்குலிபிரியம் வந்து அட்டைன் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் வந்து இருக்கு இல்லையா, அது வந்து அதுக்கப்புறமா மாறாது. ஸோ ஈக்குலிபிரியம் வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டை வந்து அட்டைன் பண்ணிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ரியாக்ஷன் வந்து ஹாய் ஜனா, ஹாய் புஷ்பநாதன், ஹாய் புஷ்பநாதன். ஓகே, ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டண்டா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்டா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து மாறாது, நோ சேஞ்ச். அதாவது ஐம் நாட் டெல்லிங் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ஓகே, they won't be equal, பட் அதுக்கப்புறமா என்ன ஆகாது அப்படின்னா நமக்கு வந்து மாறாது, ரேட்டு தான் வந்து ஈக்குலிபிரியமா இருக்கும், கான்சென்ட்ரேஷன் வந்து என்ன ஆகாது அப்படின்னா மாறாது. ஓகே, சூப்பர், எஸ். ஸோ இப்போ கமிங் டு த ஈக்குலிபிரியம்ல நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டியது வந்து என்னது அப்படின்னா பிசிக்கல் ஈக்குலிபிரியம். ஓகே, ஸோ வாட் இஸ் அ பிசிக்கல் ஈக்குலிபிரியம்? முதல்ல நம்மளுடைய பிசிக்கல் ஸ்டேட்ஸ் எல்லாம் என்னென்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட், கேஷியஸ் ஸ்டேட், ரைட்? ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த பிசிக்கல் ஈக்குலிபிரியம்ல வந்து நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த ஈக்குலிபிரியம்ஸ் ஒவ்வொரு இதையுமே நம்ம வந்து கேசஸையுமே வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் சாலிட் லிக்விட் ஈக்குலிபிரியம். solid liquid equilibrium. So what is this solid liquid equilibrium அப்படின்னா ஐஸ் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து மெல்ட் ஆகுது. ஓகே, so the melting of the ice is happening. ஓகே, ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர்ல என்ன டெம்பரேச்சர்ல 273 கெல்வின்ல நமக்கு வந்து என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா வந்து மெல்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஐஸ் இஸ் அ சாலிட், ரைட்? ஐஸ் மெல்ட் ஆச்சு அப்படின்னா வந்து லிக்விட். ஸோ இப்போ இது வந்து நமக்கு வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அண்ட் த லிக்விட் வந்து ஃப்ரீஸ் ஆகி ஐஸ் ஆகிறது வந்து நம்மளுடைய ஒரு பேக்வர்ட் ரியாக்ஷன், ரைட்? ஸோ இது வந்து நமக்கு இந்த ஈக்குலிபிரியம் ஸ்டேட் அப்படின்னு நம்ம வந்து எப்போ சொல்லுவோம் அப்படின்னா மெல்டிங், த ரேட் ஆஃப் மெல்டிங் ஆஃப் ஐஸும் த ரேட் ஆஃப் ஃப்ரீசிங் ஆஃப் வாட்டரும் வந்து நம்ம ஈக்குவலா இருக்கிறப்போ அதை வந்து நம்ம ஈக்குலிபிரியம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். கரெக்டா? நல்லா கவனிங்க. ரேட் ஆஃப் மெல்டிங் ஆஃப் ஐஸ், ஏன்னா ஐஸ் வந்து என்னதுடா, ஐஸ் வந்து சாலிட், ரைட்? ரேட் ஆஃப் மெல்டிங் ஆஃப் ஐஸ் வந்து எப்போ ரேட் ஆஃப் ஃப்ரீசிங் ஆஃப் ஐஸ்க்கு, ஃப்ரீசிங் ஆஃப் வாட்டர் எப்போ வந்து ரேட் ஆஃப் ஃப்ரீசிங் ஆஃப் வாட்டருக்கு வந்து ஈக்குவலா இருக்கும் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஈக்குலிபிரியம் அப்படின்னு வந்து சொல்லுவோம்.
or you can easily tell that at equilibrium. Okay, at equilibrium. நான் equilibrium அப்படின்னா இந்த symbol போட்டுக்கிறேன் so that you will understand. இது வந்து okay, equilibriumல இந்த மாதிரி reaction நடக்குது அப்படின்னு. ஸோ அப்போ equilibrium அப்போ நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் வந்து சாலிட் ஸ்டேட்லையும் அண்ட் தென் அதே வாட்டர் வந்து லிக்விட் ஸ்டேட்லையும் நமக்கு வந்து எப்படி இருக்கும், they'll be in equilibrium. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு என்ன டெம்பரேச்சர்ல வந்து நமக்கு வந்து நடக்குது அப்படின்னா at 273 Kelvin. ஓகே, ஸோ 273ல வந்து நமக்கு இந்த பர்டிகுலர் at 273 Kelvinல வந்து நமக்கு rate of melting of ice will be equal to rate of freezing of water. ஓகே, ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து liquid vapor equilibrium அப்படின்னா வந்து என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து சாலிட் லிக்விட் பார்த்தோம் இல்லையா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட் அண்ட் கேஸ் ஈக்குலிபிரியம் ஆர் லிக்விட் அண்ட் வேப்பர் ஈக்குலிபிரியம். ஸோ இப்போ அதே மாதிரி தான் நம்ம ஐஸ் இருக்குல்ல, சாரி வாட்டர் இருக்குல்ல, வாட்டரை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணுறப்போ அது என்னவா மாறிடும், கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் இல்லையா. வாட்டரை வந்து நம்ம ஹீட் பண்ணுறப்போ அது என்னவா மாறிடும், இட் வில் கெட் கன்வெர்டட் டு வாட்டர் வேப்பர், ரைட். ஸோ இப்போ அதே தான் at 373 கெல்வின்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாட்டர் வந்து லிக்விட் ஸ்டேட்லையும் அண்ட் தென் கேஷியஸ் ஸ்டேட்லையும் வந்து நமக்கு வந்து ஈக்குலிபிரியம்ல வந்து இருக்கும், which is the rate of evaporation, rate of evaporation. அதாவது லிக்விட் எவாபரேட் ஆனா தானே நமக்கு வந்து கேஸ் வந்து கிடைக்கும். ஸோ the rate of evaporation will be equal to rate of, அந்த கேஸ் வந்து நம்ம கூல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லிக்விட் கிடைக்கும், ரைட். ஸோ it will be equal to the rate of condensation. The rate of evaporation will be equal to the rate of condensation. Okay, super. ஸோ இப்போ எல்லாருக்குமே லிக்விட் அண்ட் கேஸ் வந்து ஈக்குலிபிரியம்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து இப்போ பார்த்தோம், கரெக்டா. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சாலிட் கேஸ் ஈக்குலிபிரியம் தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சாலிட் கேஸ் ஈக்குலிபிரியம். ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் சாலிட் கேஸ் ஈக்குலிபிரியம்? ஸோ இப்போ நம்ம வந்து we will take iodine. ஓகே, ஸோ அயோடின் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து சப்ளிமேஷன் அண்டர்கோ பண்ணும். ஓகே, what do you mean by sublimation? Sublimation அப்படின்னா என்ன தெரியுமா? சப்ளிமேஷன் அப்படின்னு என்ன ப்ராசஸ் தெரியுமா? இப்போ சம்திங் வந்து சாலிட் ஸ்டேட்லேருந்து டைரக்டா நம்ம ஹீட் பண்றப்போ அது கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு மாறிடுச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ராசஸ் பேர் வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா we call it as sublimation. ஓகே, அந்த பர்டிகுலர் ப்ராசஸ் பேர் வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா we call it as sublimation. ஓகே, ஏன்னா எனி சாலிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது நம்ம ஹீட் பண்ண உடனே அது வந்து லிக்விடாக மாறும். ஸோ லிக்விடாக மாறினதுக்கு அப்புறமா தான் அது வந்து என்னவா மாறும் அப்படின்னா கேஸஸாக வந்து மாறும் இல்லையா. ஆனால் இந்த சப்ளிமேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாலிட் இட் வில் பி டைரக்ட்லி கன்வெர்டட் டு த கேஷியஸ் ஸ்டேட் வித்தவுட் பாசிங் த்ரூ லிக்விட். ஓகே, ஸோ இப்போ அயோடின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா சாலிட் ஸ்டேட்ல வந்து இருக்கு. அயோடின் வந்து நமக்கு இப்போ சாலிட் ஸ்டேட்ல வந்து இருக்கு. ஓகே, ஸோ இப்போ அந்த அயோடினை வந்து நம்ம வந்து ஹீட் பண்றப்போ அது வந்து என்னவாகும், சப்ளிமேஷன் ஆகுது டு கேஷியஸ் அயோடினா வந்து நமக்கு நமக்கு வந்து சப்ளிமேஷன் நடக்குது. ஸோ இப்போ see ஃபார் எக்ஸாம்பிள் அயோடின், கேம்ஃபர், ஓகே, அமோனியம் குளோரைடு, இவங்க எல்லாருமே வந்து நமக்கு வந்து சாலிட் கேஸ் ஈக்குலிபிரியம் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஓகே, புரிஞ்சுதா? சூப்பர், செம. ஸோ இப்போ these are all the examples we can know, தெரிஞ்சுக்கலாம். ஓகே, in physical equilibrium. ஓகே, so coming to the chemical equilibrium. Okay, so let us go to the chemical equilibrium. So what is this chemical equilibrium? ஸோ நமக்கு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், ஒரே ஒரு வாட்டி நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா சம் அப் மட்டும் தான் வந்து பண்ண போறேன். ஓகே, யா. ஸோ கெமிக்கல் ஈக்குலிபிரியம்ல வாட் வில் ஹேப்பன், நம்மளுடைய ரியாக்டன்ட் வந்து நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா A+B அப்படிங்கிற ரியாக்டன்ட் வந்து நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும்,
C plus D அப்படின்னு நமக்கு வந்து ப்ராடக்டா வந்து நமக்கு கன்வெர்ட் ஆகுது. ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்ம ரியாக்டன்டோடைய கான்சென்ட்ரேஷன் இனிஷியலாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அதிகமாக இருக்கும், ப்ராடக்டோட கான்சென்ட்ரேஷன் இருக்கவே இருக்காது, ஏன்னா ப்ராடக்ட் ஃபார்மே ஆகிருக்காது. ஸோ டைம் ஆக ரியாக்டன்டோடைய ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகும், ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகிறப்போ ரியாக்டன்டோட ரேட்டும் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும், அண்ட் திஸ் ப்ராடக்டோட கான்சென்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்டில் இந்த மாதிரி மாற்றி மாற்றி நமக்கு வந்து நடந்துகிட்டே வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்படி ரியாக்டன்ட் ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் அண்ட் ரேட் ஆஃப் பேக்வேர்ட் வந்து மாறிட்டே இருக்கிறப்போ அட் ஒன் பாயிண்ட் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன், ஓகே, rate of forward reaction will be equal to rate of backward reaction. At one point, the rate of forward reaction will be equal to the rate of backward reaction. On the particular point and the particular state which we call it as equilibrium. On the particular point தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம வந்து equilibrium அப்படின்னு வந்து சொல்லுவோம். So let me show you with the help of a graph. Okay. யா, ஸோ இப்போ நான் வந்து யாருக்கும் வந்து கிராஃப் வரைஞ்சிக்கிறேன் அப்படின்னா டைமுக்கும், ஓகே, டைமுக்கும் ரியாக்ஷனுடைய ரேட்டுக்கும். ஓகே, ஐ எம் டிராயிங் எ கிராஃப் பிட்வீன் டைம் அண்ட் ரியாக்ஷன் ரேட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன கவனிக்கணும் அப்படின்னா இனிஷியலாக வந்து என்னதுடா, இனிஷியலாக வாட் இஸ் த டைம், இனிஷியலாக வாட் இஸ் த டைம். ஒரு ரியாக்ஷன் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ டைம் வந்து என்னது, 0 இல்லையா. ஒரு ரியாக்ஷன் வந்து நம்ம வந்து இனிஷியலாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ வாட் இஸ் த டைம், த டைம் இஸ் 0, ரைட். ஸோ அப்போது 0 டைம் அப்போ வந்து நமக்கு ரியாக்டன்டோடைய கான்சென்ட்ரேஷன் வந்து ஹையாக வந்து இருக்கும், ரைட். அப்போது அந்த ரியாக்ஷனோட ரேட்டும் வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். பட் டைம் ஆக அந்த ரியாக்ஷன் கான்சென்ட்ரேஷன், ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆக ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ரேட்டும் எனக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ த கிராஃப் லுக்ஸ் லைக் திஸ். இனிஷியலாக ரேட் வந்து அதிகமாக இருக்கும்டா, இனிஷியலாக ரேட் வந்து எனக்கு அதிகமாக இருக்கும், ரைட். ஆனால் டைம் ஆக என்னுடைய ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட ரேட் வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, எஸ். இப்போ ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இனிஷியலாக அதோட ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஏன்னா ப்ராடக்ட் ஃபார்மே ஆகியிருக்காது. பட் டைம் ஆக ப்ராடக்டுடைய ரேட் வந்து எனக்கு என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ you can see at one point, at one particular state, the forward reaction rate and the backward reaction rate, it is equal. That particular state is called as equilibrium. அந்த particular stateக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா equilibrium. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபார்வர்ட், இதுதான் வந்து ஃபார்வர்ட் ரேட், இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் ரேட். ஓகே, கிளியரா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராஃப் யாருக்கும் மேம் வரைய போறீங்க? ஹாய் சுதா ராஜா, ஹாய். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டைமுக்கும் கான்சென்ட்ரேஷனுக்கும் வரைய போகிறோம். ஸோ டைமுக்கும் கான்சென்ட்ரேஷனுக்கும் வந்து நம்ம அடுத்த கிராஃப் வந்து வரைய போகிறோம். ஸோ நவ் டெல் மீ what will happen to the concentration of the reactant. So initially reactant ஓட concentration வந்து ரொம்ப ஹையா இருக்கும். டைம் ஆக reactant ஓட concentration ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்கும். இனிஷியலா ப்ராடக்டே ஃபார்ம் ஆகி இருக்காது இல்லையா. ஸோ டைம் ஆக தான் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ when time increases, the concentration of the product also increases. The concentration of the product also increases. Okay, அப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இங்கே பாரு, இதுக்கப்புறமா அது அப்படியே வந்து சேம் ஆயிடும். இதுக்கப்புறமா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நமக்கு சேம் ஆயிடும். ஓகே, த கான்சென்ட்ரேஷன் ஓன்ட் சேஞ்சஸ். ஓகே, கான்சென்ட்ரேஷன் நமக்கு வந்து என்ன ஆகாது அப்படின்னா மாறாது. அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஈக்குலிபிரியம் அப்படின்னு வந்து சொல்றோம். கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் சுதா ராஜா, ஜஸ்ட் வீடியோ வந்து கொஞ்சம் முன்னாடி போட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடிலேருந்து கிளாஸ் கவனிச்சுட்டு வாங்க, டெஃபினட்டா புரியும். ஓகே, you will understand. So இதுதான் வந்து நம்மளுடைய chemical equilibrium. Okay, then
அடுத்து இந்த ஈக்குலிபிரியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் டைனமிக் இன் நேச்சர். ஸோ திஸ் ஈக்குலிபிரியம் வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் டைனமிக் இன் நேச்சர். இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராப்பர்ட்டி. மேம் கமிங் டு த கொஷின், உடனே மெசேஜ் வந்து டெலீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது வந்து அப்படி சொல்லாம யூ கேன் டெல் மேம் எக்ஸாக்டா நீங்க இதுல இப்படி சொன்னது வந்து எனக்கு புரியல மேம் அப்படின்னா என்ன அப்படி சொல்லி நீங்க தெளிவா கேட்கணும். சரியா? அப்பதானே நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ கம்மிங் டு த டைனமிக் இன் நேச்சர் அப்படின்னா வந்து என்னது? லெட் அஸ் கன்சிடர் சுச்சுவேஷன். நம்ம வந்து ஒரு மால் போயிருக்கோம் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ஒரு சூப்பர் மார்க்கெட், இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம வந்து போயிருக்கோம். ஓகே, ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா there will be a lot of people, right? So those people are moving from the ground floor to first floor, or இப்படி வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அதே மாதிரி வந்து செகண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து மூவ் பண்ணிட்டே வந்து இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் வந்து போறாங்க. அதே மாதிரி ஒரு 10 பேர் வந்து செகண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து வராங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பீப்புள் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் இந்த செகண்ட் ஃப்ளோர் வந்து நமக்கு வந்து மாறுமா? நம்பர் ஆஃப் பீப்புள் இந்த செகண்ட் ஃப்ளோர் அண்ட் நம்பர் ஆஃப் த பீப்புள் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து மாறுமா? மாறாது இல்லையா? அப்போ when the rate of movement of people from the first floor to second floor, rate of movement of people from the second floor to first floor நமக்கு வந்து சேமா இருக்கு, ஈக்குவலா இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா people in the first floor and second floor வந்து நமக்கு வந்து சேமா தான் வந்து இருக்க போறாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நம்ம டைனமிக் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே, இமேஜின் ஐ எம் டேக்கிங் அ கப். ஒரு கப் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த டீலாம் தருவாங்களா டீ கப், அந்த மாதிரி நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் கப் வந்து எடுத்துக்கிறேன். அதில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா லைட்டாக டேப் வாட்டரை லைட்டாக திறந்து விட்டுக்கிறேன். லைக் ட்ராப்பாக எனக்கு வாட்டர் வந்து ஃபில் ஆகுது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து அதில் வந்து தண்ணி ரொப்பி வச்சிடுறேன். அதில் ஒரு குட்டியாக நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஹோல் போட்டுக்கிறேன். ஐ மேக்கிங் அ ஸ்மால் ஹோல். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா ஒரு சொட்டு தண்ணி விழுந்தா ஒரு சொட்டு தண்ணி கீழே போயிடும். 2 டிராப்ஸ் தண்ணி வந்து விழுந்தா 2 டிராப்ஸ் தண்ணி கீழே போயிடும். இங்கே டேப் இருக்கு. ஓகே, இங்கே வந்து டேப் இருக்கு. 3 சொட்டு தண்ணி நான் விட்டேன்னா 3 சொட்டு தண்ணி எனக்கு கீழே போயிடும். ரைட்? அப்போ the amount of water in the cup எப்படி இருக்கும்? சேமா இருக்குமா டிஃப்ரெண்டா இருக்குமா? அப்போ the amount of water in the cup வந்து எப்படி இருக்கும்? சேம் ஆர் டிஃப்ரெண்ட்? எஸ், கொஞ்சம் ஒண்ணுமே இல்லையே இதுல, இந்த கொஸ்டின்ல ஒண்ணுமே இல்லை. ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் இல்லையா? சேம். மோனிஷ், உங்க பேர் என்ன? மோனிஷ் விஸ்டம். வாட் இஸ் யுவர் நேம்? சேமா தான் வந்து நமக்கு இருக்க போகுது. கரெக்டா? ஓகே, ஸோ இப்போ இதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டைனமிக் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே, ஸோ அட் ஈக்குலிபிரியம்ல இருக்கிறப்போ த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ரேட்டும் மோனிஷ் தானா? ஓகே, இப்போ இங்க வந்து ஒரு சொட்டு தண்ணி விழுறது, ஒரு சொட்டு தண்ணி கீழே போகுது. ரைட்? அயானிக் ஈக்குலிபிரியம் இருக்கு விக்னேஷ், பட் ஒரு குட்டி பிரேக் அப்புறமா இருக்கு விக்னேஷ். ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நம்ம வந்து டைனமிக் ஈக்குலிபிரியம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, இதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டைனமிக் ஈக்குலிபிரியம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். கிளியர்? ஸோ டைனமிக் எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கும். நவ் லெட் அஸ் கோ வித் homogeneous and heterogeneous equilibrium. Okay, so what is this homogeneous equilibrium? What is homogeneous equilibrium? So homogeneous equilibrium ல வந்து பாத்தீங்க அப்படின்னா all the reactant and product வந்து நமக்கு same phase ல வந்து இருக்கும். Okay, so நல்லா கவனிங்க. homogeneous equilibrium ல வந்து பாத்தீங்க அப்படின்னா reactants and products, okay, reactants and products are in same phase. அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? what do you mean by same phase? ஹவிதா,
I will give you book in PDF, don't worry. Okay, தரேன் போய் தரவா, இப்போவே தரேன், வெயிட் பண்ணு. ஓகே, லிங்க் தானே தர முடியும். சரி, ஓகே, நான் வந்து லிங்க் அது ஜென்ரேட் பண்ண உடனே நான் வந்து தரேன். சரியா? ஐ டோன்ட் எக்ஸாக்டாக எனக்கு லிங்க் தேடி தான் அனுப்பணும். பட் நான் உங்களுக்கு வந்து தேடிட்டு உங்களுக்கு நான் இந்த கிளாஸ் முடியிறப்போ நான் அதில் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேவா? டன். ஸோ இப்போ வந்து பாருங்க, இந்த ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து நமக்கு சேம் ஃபேஸில் வந்து இருக்க போகுது. ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஹைட்ரஜன் வந்து நமக்கு அயோடின் கூட சேர்ந்து solid in reactant means solid also in product. அதே தான்டா, வெரி குட். ஸோ நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து அயோடின் கூட சேர்ந்து ஹைட்ரஜன் அயோடைடா வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது, HIயா வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது, ரைட்? ஸோ இப்போ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஸ்டேட்ல இருப்பாங்க? கேஷியஸ் ஸ்டேட்ல தான் இருக்காங்க. இவங்க எல்லாருமே இப்போ என்ன ஸ்டேட்ல இருக்காங்க? நமக்கு கேஷியஸ் ஸ்டேட்ல தான் வந்து இருக்காங்க. ஸோ இது வந்து என்னது? திஸ் இஸ் ஆ ஹோமோஜீனியஸ் ஈக்குலிபிரியம். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா we are taking CH3 COO CH3. ஓகே, another one example, அதாவது liquid equilibriumக்காக. ஸோ இப்போ இங்க இருக்கக்கூடிய எஸ்டர் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரியாக்ஷன். வாட்டர் கூட சேர்ந்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அசிட்டிக் ஆசிடாவும், ஓகே, நமக்கு வந்து என்னவா மாறுது அப்படின்னா இட் இஸ் கெட்டிங் கன்வெர்டட் டு அசிட்டிக் ஆசிட். ஓகே, ஸோ வந்து நமக்கு அசிட்டிக் ஆசிடாவும் மெத்தனாலாவும் கன்வெர்ட் ஆகுது, மெத்தனாலாவும் வந்து நமக்கு கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆல் த ரியாக்டன்ட் ஆல் த ப்ராடக்ட் தே ஆர் ஆல் இன் அக்வஸ் ஸ்டேட், அதாவது லிக்விட் ஸ்டேட்ல தான் வந்து இருக்கு. எல்லாருமே வந்து நமக்கு வந்து அக்வஸ் ஸ்டேட்ல தான் வந்து இருக்காங்க. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹோமோஜீனியஸ் ஈக்குலிபிரியம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இது வந்து what do we call? We call this as homogeneous equilibrium where ஒரு ரியாக்ஷன் வந்து நமக்கு ரியாக்டன்ட் ப்ராடக்ட் எல்லாருமே நமக்கு வந்து சேம் ஸ்டேட்ல வந்து இருந்தாங்க அப்படின்னா. ஸோ நவ் கம்மிங் டு வாட் இஸ் திஸ் ஹெட்டிரோஜீனஸ் ஈக்குலிபிரியம்? What is heterogeneous equilibrium? ஓகே, ஸோ ஹெட்டிரோஜீனியஸ் ஈக்குலிபிரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் ஸ்டேட்ல வந்து இருக்க போறாங்க. ஓகே, ஸோ ஹெட்டிரோஜீனியஸ் ஈக்குலிபிரியம் அப்படியே ஆப்போசிட், அவ்வளோதான். ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ல வந்து இருக்க போறாங்க, டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ல வந்து நமக்கு இருக்க போறாங்க. ஓகே, can we see an example? Ice is getting melted. Okay, so H2O இருக்கு அப்படின்னா அதே தான் H2O. ஸோ சாலிட் லிக்விட் ஈக்குலிபிரியம் நம்ம வந்து எழுதலாம். இல்லைனா நான் ஐஸை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஹீட் பண்ணுறேன், எவாப்ரேட் பண்ணுறேன், அப்போது லிக்விட் அண்ட் கேஸ். சரியா? ஸோ இங்கே ரியாக்டன்ட் வந்து லிக்விட்ல இருக்கு, ப்ராடக்ட் வந்து நமக்கு கேஸ்ல இருக்கு. ஓகே, YP all in one high. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு கால்சியம் கார்பனேட் எடுத்துக்கிறேன், CaCO3. ஸோ கால்சியம் கார்பனேட் வந்து நமக்கு எப்படிப்பா டிசோசியேட் ஆகுது? கால்சியம் ஆக்சைடாகவும் அண்ட் தென் கார்பன் டை ஆக்சைடாகவும் நமக்கு டிசோசியேட் ஆகுது, ரைட்? கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் நமக்கு டிசோசியேட் ஆகுது. ஸோ இது என்ன ஈக்குலிபிரியம் அப்படின்னா கால்சியம் கார்பனேட் நமக்கு சாலிட் ஸ்டேட்ல வந்து இருக்கும், இதே கால்சியம் ஆக்சைடு வந்து லிக்விட் ஸ்டேட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு gaseous ஸ்டேட்ல வந்து இருக்க போகுது, ரைட்? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஹோமோஜீனஸ் அண்ட் ஹெட்ரோஜீனஸ் ஈக்குலிபிரியம். ஓகே, ஸோ அடுத்துதான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்டுக்கு வந்து வரப்போகிறோம், which is law of mass action. ஓகே, which is law of mass action. சரியா?
ஸோ வாட் இஸ் திஸ் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன்? லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் அப்படின்னா வந்து என்னது? ஸோ 1864ல ஓகே, நார்வேஜியன் கெமிஸ்ட், ஒரு நார்வேஜியன் கெமிஸ்ட், அவர் பேர் வந்து என்னது அப்படின்னா மேக்ஸிமிலியன் கல்ட்பர்க் அண்ட் பீட்டர் வெய்க் அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த லா ஆஃப் மாஸ் ஆக்ஷனை வந்து ஃபார்முலேட் பண்ணாங்க. சரியா? த்ரூ லாட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஓகே, ஸோ யாரு அப்படிங்கிறவங்கள ஜஸ்ட் சும்மா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பேர் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது கேட்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இல்லை, பட் ஸ்டில் நம்ம தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது. இன்கேஸ் கேட்டால் என்ன பண்றது? ஓகே, ஸ்டார்ட் அப்பா மேம் திஸ் லைவ் ஸ்டார்ட் எப்போ பண்ணீங்கன்னு கேட்குறீங்களா? ஐ ஸ்டார்டட் பை 8:40. ஓகே, யா. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருப்பா ஞாபகம் இருக்கா? His name is ரெண்டு பேர் சரியா? மேக்ஸிமிலியன் கல்ட்பர்க் okay, so Maximilian Goldberg and then Peter Weig. ஓகே, ஸோ இவங்க தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து ஃபார்முலேட் பண்ணாங்க இந்த லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன். ஸோ வாட் இஸ் திஸ் லா டெல்ஸ் அஸ் அப்படின்னா, ஒரு ரியாக்ஷன் வந்து நடக்குது அப்படின்னா அட் எனி இன்ஸ்டன்ட்னா அந்த ரியாக்ஷன்ல எந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல வேணாம். ஓகே, கவனிச்சிங்க அப்படின்னா the rate of the chemical reaction வந்து ரியாக்டன்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதுதான் இந்த லா வந்து நமக்கு சொல்லுது. ஓகே, என்ன சொல்றாங்க அப்படின்னா the rate of the reaction வந்து directly proportional to reactant concentration. இது வந்து lot of experiments பேஸ் பண்ணி தான். இப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ எடுத்த உடனே ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ வந்து அவங்க ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை வந்து எடுத்து எழுதிக்கிட்டாங்க. எப்படி எழுத முடியும் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து they know the concentration, they know the time, they denote the graph. ஓகே, ஸோ அது மூலமா வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா the change of concentration with respect to change in time மூலமா நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க முடியும்? we can find the rate இல்லையா? ஸோ அப்போ ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் எப்பெல்லாம் வந்து அதிகமா இருக்கும் அப்பெல்லாம் ரியாக்ஷனோட ரேட்டும் வந்து அதிகமா இருக்கும். எப்பெல்லாம் ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து கம்மி ஆயிட்டே இருக்கும் அப்பெல்லாம் வந்து நம்மளோட ரேட்டும் வந்து என்ன ஆகிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தாங்கன்னா கம்மி ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணாங்க. அப்பதான் வந்து தே கேம் டு திஸ் பர்டிகுலர் ஒரு விஷயம் which is ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து எதுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா வந்து இருக்கு? ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷனுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. ஓகே, அதோடைய பவர்ல வந்து நம்ம சும்மா எக்ஸ் அப்படின்னு வந்து எழுதிக்கிறோமா? இந்த பவர்ல இருக்கிற எக்ஸ் வந்து என்னது அப்படின்னா இதுதான் வந்து ஆர்டர் ஆஃப் அ ரியாக்ஷன். ஓகே, இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ் தான் வந்து ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ரியாக்டன்ட். அந்த ரியாக்டன்ட்டுடைய ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். கிளியர்? ஓகே, டன். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்ஸ் பற்றி நம்ம வந்து படிக்க போகிறோம். ஸோ இப்போ லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் எல்லாருக்குமே கிளியராக புரிஞ்சுதா? ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா we are going to learn about the equilibrium constants. So what is this equilibrium constant? இந்த equilibrium constant உடைய வேல்யூ எல்லாம் வந்து என்னென்ன நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா Kp and Kc நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா I am taking a reversible reaction. Okay, XA plus YB which is giving me சும்மா LC plus MB. ஓகே, ஸோ ரியாக்டன்ஸ்லாம் நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரியாக்ட் ஆகி நமக்கு ப்ராடக்ட் வந்து தருது. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நம்ம இப்போதானே படித்தோம் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன். ஸோ என்னப்பா பார்த்தோம்? லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் நமக்கு என்ன சொல்லுது? மேம் 11th கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாம் 2025ல வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் கேட்டாங்களா மேம்? செக் பண்ணி பாரு. வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் கேட்கல, ஐ திங்க் ஸோ கேட்கல. எதுக்கும் செக் பண்ணிப்பேன், நான் மறந்துட்டேன். நிறைய கொஸ்டின் பேப்பர் பார்த்ததுனால நான் எக்ஸாக்டாக எனக்கு பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ஞாபகம் இல்லை. பட் எனக்கு தோன்ற வரைக்கும் வந்து கேட்கல. ஆனால் அதுக்காக இல்லை போன வருஷம் கேட்டாங்க இந்த வருஷம் கேட்க மாட்டாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷனுக்கு நான் சூப்பராக வந்து உங்களுக்கு நான் வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்கேன்.
அது அந்த வீடியோ 10 நிமிஷமா 10 நிமிஷம் இருக்கும், எவ்வளோ நிமிஷம் 29 மினிட்ஸ் வந்து இருக்கு. அதை பார்த்துட்டீங்க அப்படின்னாலே வந்து போதும். அதை பார்த்துட்டு நீ எழுதிப்பார், அதுலேயே நான் உனக்கு ரிவைஸும் பண்ணியிருப்பேன், மோர் தேன் எனஃபா இருக்கும். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு லிங்க் வந்து அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, அந்த லிங்கை பார், ஒரு ½ வீடியோ தான் சரியா. நீ பார்த்துட்டு திருப்பி எனக்கு கிளாஸ்ல வந்து புரியுதா புரியலையா அப்படின்னு வந்து சொல்லுங்க சரியா. ஓகேவா நிசரத்? ரேட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரியாக்டன்ட். வெரி குட் வெரி குட். ஓகே சூப்பர் மோனிஷ். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் திஸ் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் டெல்லிங் இஸ்? லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த ரியாக்ஷனோட ரேட் வந்து இருக்கு இல்லையா, அந்த ரியாக்ஷனுடைய ரேட் வந்து இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் ஏ அண்ட் தென் பி. இங்க வந்து ஏபிலாம் தான் நம்மளோட ரியாக்டன்ட். ஓகே, ஸோ இது வந்து யாருக்கு அப்படின்னா இட் இஸ் ஃபார் த ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன். ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அதோட பவர்ல நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த கோஎஃபிஷியன்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை நான் ரிமூவ் பண்ணணும். அதனால த ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு கே அப்படின்னு. எப்பயுமே இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிளை நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு இன்ட்ரடியூஸ் அ கான்ஸ்டன்ட் ரைட். அப்போ வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு இன்ட்ரடியூஸ் அ கான்ஸ்டன்ட் ரைட். அப்போ கே இன்டூ நம்ம ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் அப்படி வந்து நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வந்து ஒரு ரேட் லா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷன் எழுதுறேன் பாருங்க. அப்போ the rate of backward reaction will be equal to k into backward reactionல யாருப்பா ரியாக்டன்ட் நமக்கு c to the power l d to the power m based on the reaction நம்ம எழுதியிருக்க அந்த ஜெனரல் ரியாக்ஷன் மூலமா நான் வந்து எழுதுறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தெரியும், என்னது? ஈக்குலிபிரியம்ல at equilibrium we know that rate of forward reaction will be equal to the rate of backward reaction. At equilibrium la rate of forward will be equal to rate of backward இல்லையா. rate of forward வந்து என்ன பார்த்தோம், a to the power a வா இல்லை x ன்னு போட்டிருக்கோம் இல்லையா, x ன்னு போட்டிருக்கோம். நீங்க a b x என்ன வேணா யூஸ் பண்ணலாம். என்னடா இது எழுத மாட்டேங்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா the rate of forward reaction which is equal to the rate of backward reaction. ஒரு விஷயம் மிஸ் பண்ணிட்டோம், என்னன்னா k உடையது என்னது, இங்கே வந்து நமக்கு k of forward and then here வந்து பார்த்தீங்கன்னா k of backward ரைட். இந்த ரேட்டு கான்ஸ்டன்ட் போன இதில் நம்ம போட்டோம்ல, அதுதான் RF equal to RP அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணிக்கிறோம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த KB equal to அந்த பக்கம் போயிடுது. ஓகே, ஸோ அப்போ kf தான் the rate constant of forward divided by rate constant of backward which is equal to c to the power l m to the power. will you solve pq? definitely pq க்கு நான் தனி சீரிஸ் போட்டு உங்களுக்கு நான் வந்து சால்வ் பண்ணுவேன். so don't worry at all. ஏன்னா pq சால்வ் பண்ணலன்னா நம்ம JEE படிக்கிறதே ப்ராப்பர் மெத்தடே வந்து கிடையாது. ஸோ டெஃபினட்டாக நம்ம நிறையா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுல தான் வந்து இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கான்செப்டை கொஞ்சம் இன் டீட்டெயிலாக வந்து புரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுதான் இப்போ பண்ணுறோம். ஓகே, ஸோ த ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஃபார்வர்ட் பை ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் பேக்வர்ட் தான் நமக்கு வந்து என்னது அப்படின்னா கேசி. அதுதான் வந்து நம்மளுடைய கேசி வேல்யூ சரியா. ஸோ கேசி விச் இஸ் ஈக்குவல் டு என்னப்பா வருது நமக்கு, ப்ராடக்ட் உடைய கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை reactant உடைய concentration divided by reactant உடைய concentration. clear? is that clear? நம்ம வந்து இப்போ இந்த equilibrium constant Kc எப்படி எழுதினோம் அப்படிங்கிறது தெரியுதா? so you need to understand ma'am, இங்க Kc அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா. so what is this Kc அப்படின்னா, Kc அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய equilibrium. I don't know why I put 2L for equilibrium every time. Equilibrium concentration in terms of equilibrium concentration in terms of equilibrium constant, sorry, equilibrium constant
in terms of concentration. Okay, done. Super. இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதே மாதிரி தான் Kp எழுத போறேன். நல்லா கவனிங்க, Kpயும் இதே மாதிரி தான் நமக்கு வந்து வரப்போகுது. ஓகே, ஸோ அப்போ Kp அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இடத்துல கான்சென்ட்ரேஷனுக்கு பதிலா ஐ எம் கோயிங் டு ரைட் பார்ஷியல் ப்ரெஷர். ஓகே, கான்சென்ட்ரேஷனுக்கு பதிலா நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா பார்ஷியல் ப்ரெஷர் எழுத போறேன். ஸோ partial pressure of C and partial pressure of D divided by partial pressure of A and partial pressure of B. அப்போ C to the power என்ன ஒரு L, M, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா X, Y. ஓகே, ஸோ ரெண்டுமே சேம் தான், ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட். அப்போ இங்கே வாட் இஸ் த Kp அப்படின்னா வந்து என்னது, Kpயும் வந்து ஒன்றும் இல்லைங்க, Kpயும் வந்து நம்மளுடைய ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் தான். Kpயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Kpயும் வந்து ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் தான். Kpயும் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் தான். பட் in terms of partial pressure. But in terms of partial pressure. Okay, is that clear? Okay, done. So இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்ல நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to understand the relation between Kp and Kc. Okay, relation between Kp and Kc. சரியா? So we are going to learn the difference relation between Kp and then Kc. Okay, done. So இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா I am going to write a general reaction. So அதே general reaction தான் XA plus YB which is giving me LC plus MD. Okay, so this particular reaction க்கு நான் வந்து இப்போ என்ன எழுதிக்கிறேன் அப்படின்னா Kc எழுதிக்கிறேன். So Kc which is equal to C to the power L and D to the power M. மேம் இங்க நீங்க ஸ்கொயர் பிராக்கெட் தான் போடணுமா? நார்மல் பிராக்கெட், ஃப்ளவர் பிராக்கெட் இதெல்லாம் போடக்கூடாதா? போடக்கூடாது. ஏன்னா ஸ்கொயர் பிராக்கெட்னாலே வந்து கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள நம்ம ஏ போட்டோம் அப்படின்னா அது ஏ உடைய கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள பி போட்டோம் அப்படின்னா அது பி உடைய கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா A to the power X and then B to the power Y. இப்போ நம்ம வந்து Kc வந்து எழுதிட்டோம். கரெக்டா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா we are going to write what is this Kp. Okay, what is this Kp? Partial pressure of C to the power L, partial pressure of D to the power M and then partial pressure of A to the power X and partial pressure of B to the power Y. Okay, we know that ideal gas equation வந்து நமக்கு என்ன சொல்லுது? What is ideal gas equation telling us? Ideal gas equation படி பார்த்தீங்க அப்படின்னா we know that PV equal to nRT. PV equal to nRT. நான் என்ன பண்றேன்னா இந்த வால்யூமை ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் கொண்டு போறேன். அப்போ அது டிவிஷனுக்கு போயிடும். அப்போ P which is equal to N by VRT. P which is equal to N by VRT. Okay, so இப்போ you need to understand that நமக்கு the active mass எதுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும்? active mass இருக்கு இல்லையா? active mass அப்படிங்கிறதாண்டா கான்சென்ட்ரேஷன். சரியா? so active mass will be equal to the என்னது நம்மளுடைய மோலார் கான்சென்ட்ரேஷன். சேம் தான். ஆக்டிவ் மாஸ் அப்படிங்கிறது வந்து என்னதுடா நம்ம எழுதுறோம் இல்லையா இந்த மோலார் கான்சென்ட்ரேஷன். ஓகே, ஸோ அது வந்து எதுக்கு வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கு அப்படின்னா N by V Pக்கு வந்து ஈக்குவலாக வந்து இருக்கு. ஓகே, N by V Pக்கு வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கு. கிளியர்? சாரி N by V சாரி மாற்றி போட்டேன். N by V கிளியரா? N by V க்கு வந்து நமக்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ த நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம் வந்து நமக்கு என்ன கொடுக்குமா? மோலார் கான்சென்ட்ரேஷன் வந்து நமக்கு கொடுக்கும். ஓகே, அப்போ நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த N by V டேர்முக்கு பதிலா நான் வந்து அந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் நான் வந்து எழுதிக்கலாம். கரெக்டா? எனக்கு ஃபைனலா இங்க என்ன கிடைச்சிருக்கு? P is equal to N by V RT ன்னு கிடைச்சிருக்கு. கரெக்டா? நான் அதை அப்படியே எழுதிக்கிறேன். P which is equal to N by V RT அப்படின்னு எனக்கு கிடைச்சிருக்கு. ரைட்?
அதுக்கு பதிலாக நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார் PA அப்படின்னா A உடைய கான்சென்ட்ரேஷன் மேம் 11th biology scientific name are very difficult, how to learn easily. நான் வந்து இந்த சயின்டிஃபிக் நேம்லாம் வந்து எப்படி வந்து மனப்பாடம் பண்ணேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு நான் டார்கெட் எடுத்துப்பேன் வெறும் 3 சயின்டிஃபிக் நேமை மட்டும் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரைசா சட்டைவா பைசம் என்னது பைசம் சட்டைவமா இல்லை இந்த பீ பிளான்ட்டுக்கு ஒன்று இருக்குமே. ஓகே, அப்புறம் லீச்க்குலாம் தான் ஹிருடினேரியா கிரானுலோஸாலாம் வந்து ஜுவாலஜியில் வரும் இல்லையா. அனகார்டியம் ஆக்சிடென்டலே எது முந்திரிக்கு வந்து வரும். ஸோ இப்போ நீங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 3 சயின்டிஃபிக் நேமை மட்டும் நீங்க வந்து படிங்க. ஓகே, ஜஸ்ட் 3 சயின்டிஃபிக் நேம். ஓகே, உங்க புக்கில் மொத்தமா நீ வந்து எவ்வளோ படிக்கிற மாதிரி இருக்கும்? ஒரு 30 to 40 சயின்டிஃபிக் நேம் படிக்கிற மாதிரி இருக்குமா? ஒரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம வந்து முடிச்சிடலாமா? ஸோ ஒரே நாளில் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணும்னு வச்சுக்க வேண்டாம். ஆனால் காலையில் எழுந்தோமா அன்னைக்கு டே ஃபுல்லாக ஒரு 3 சயின்டிஃபிக் நேமை மட்டும் ரிமெம்பர் பண்ணணும். நீ என்ன பண்ணணும்? எவ்ரி 2 hours 1 சும்மா யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம 3 படித்தோம்ல அது என்னது அப்படி சொல்லிட்டு நீ யோசிச்சு பார்க்கணும். சரியா? ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மறக்காது. காமெடியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சும்மா அப்படியே காமெடியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ வந்து நமக்கு வந்து மறக்காமல் வந்து இருக்கும். அடுத்த நாள் படிக்கிறப்போ மோர் தேன் 30 பரவாயில்ல, எவ்வளோ வேணா இருக்கட்டும். ஆனால் ஒரு நாளைக்கு 3க்கு மேலே நீ மனப்பாடமே பண்ணக்கூடாது. சுதா ராஜா ஒரு நாளைக்கு 3க்கு மேலே படிக்காதீங்க. 3 மட்டும் நீ மனப்பாடம் பண்ணு. இன்னையோட டார்கெட்டே இந்த 3 மட்டும் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கோ. நீ இந்த மாதிரி ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் பண்றப்போ அட்லீஸ்ட் இன் 30 days நீங்க 100 முடிச்சிடலாம். ஒரு மாசத்துல 100 சயின்டிஃபிக் நேம்ஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரே நாள்ல உட்காந்து மனப்பாடம் பண்ணோம்னா எல்லாமே மறந்து போயிடும். ஓகே, டோன்ட் டூ தட். ஸ்டார்டிங் ஆஃப் த இயர்ல தான் இருக்கும், இதுதான் பெஸ்ட் டைம். ஓகே, டன். ஸோ இப்போ PA which is equal to இந்த N/Vக்கு பதிலாக நான் வந்து என்ன பண்ணிக்கலாம்? A அப்படின்னு கொடுத்துக்கலாம், RT. ஆனா இங்க நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா, PA to the power Xன்னு இருக்கு. அப்போ அங்கேயும் நீ பவர் X போட்டுக்கோ. அப்போ இங்கேயும் வந்து என்ன வரும்? பவர் X வரும். இங்கேயும் வந்து பார்த்தோன்னா பவர் X வரும். ஓகே, ஸோ அடுத்து வந்து பாருங்க, partial pressure of B to the power Y which is equal to என்ன வரும்? B to the power Y RT to the power Y. அடுத்து partial pressure of C to the power L which is equal to B to the power L RT to the power L. அடுத்து partial pressure of D to the power LM. D இங்க தப்பா போடுறேன் பாரு, C போடல பாரு, C. D to the power M RT to the power M. ஓகே, ஸோ PA PB PC PD நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து எழுதிட்டோம். இப்போ நம்ம எல்லாரும் எடுத்துட்டு போயிட்டு KPல சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எல்லாருமே எடுத்துட்டு போயிட்டு KPல சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ பண்ண போறோம். ஸோ வாட் ஆர் வி கோயிங் டு டூ? சப்ஸ்டிடியூட் இன் KP. KPல எல்லாரும் சேர்ந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ அப்போ KP which is equal to என்ன வரும்? PC by PD PC PD by PA PB இல்லையா? என்ன வருது நமக்கு? concentration of C to the power L RT to the power L D to the power M RT to the power M divided by A to the power X RT to the power X B to the power Y RT to the power Y. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்ல வாட் ஆர் வி டூயிங்? நம்ம வந்து இதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ கவனிங்க, C to the power L இந்த கான்சென்ட்ரேஷனா ஒரு சைடு நான் வந்து கொண்டு வந்துக்கிறேன். RT காமனா தானே இருக்கு, அப்போ பவரை ஆட் பண்ணிக்கலாமா? L plus M அப்படின்னு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டினாமினேட்டர்ல பாருங்க, A to the power X R B to the power Y. இன்சைடு அகைன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா RT அதோட பவர்ல வந்து X plus Y அப்படின்னு வந்து இருக்கு. ஓகே, அடுத்த ஸ்டெப்ல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் ஸ்மால் பண்ணிக்கணும் நம்ம. ஓகே, அடுத்த ஸ்டெப்ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நமக்கு இது வந்து மாறாது. அந்த RT இருக்குல்ல அதை மட்டும் நம்ம கொஞ்சம் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்துலயுமே RT தான் இருக்கு. அப்ப பவரை வந்து நம்ம மைனஸ் பண்ணலாம். கரெக்டா?
So C to the power L D to the power M divided by A to the power X B to the power Y. ஓகே, இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா RT அதோடைய பவர்ல வந்து நம்ம என்ன எழுதுவோம், L plus M minus X plus Y. L plus M minus X plus Y. அதாவது the sum of the concentration of product minus sum of the concentration of the reactant. ஓகே, இதை வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். sum of the concentration of the product minus sum of the concentration of the reactant அப்படிங்கிறது தான் நம்மளுடைய delta Ng அப்படின்னு. So Kp which is equal to C. When is a physics class for 11th State Board live? இருக்குடா, நான் உங்க எல்லாருக்குமே வந்து ஷெட்யூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்றேன். ஓகே, ஐ திங்க் டுடே கூட இருக்கு, நீங்க வந்து பாருங்க. சரியா? C to the power L D to the power M divided by A to the power X and then D B to the power Y. Okay, and then B to the power Y. Okay, RT அதோடைய பவர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம L plus M plus X plus Y தான், அதுதான் வந்து என்னது ப்ராடக்ட் ஆஃப் கான்சென்ட்ரேஷன், ப்ராடக்ட் ஆஃப் மோல்ஸ் உடைய நம்ம, அதாவது சம் ஆஃப் த moles of product minus sum of the moles of reactant தான் delta Ng, right? delta Ng. இப்போ இது என்னப்பா, இதுதான் ஒன்றும் கிடையாது, இதுதான் வந்து Kc, கரெக்டா? இதுதான் வந்து Kc, Kc into RT power delta Ng. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டிரைவ் பண்ணிட்டோம். Kp which is equal to Kc into RT to the power delta Ng. ஓகே, டன், சூப்பர். இப்போ நம்ம ஒரு சில ஸ்பெஷல் கேசஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ எந்த கேஸ்ல வந்து நமக்கு when the Kp will be equal to Kc, எப்போ அப்படின்னு பார்க்க போறோம். சரியா? எப்போ அப்படின்னா when the delta Ng value which is equal to 0. ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் delta Ng value வந்து நமக்கு எப்போ வந்து 0வா இருக்கும். When will the delta Ng value will be 0? Say for example, நமக்கு வந்து H2 plus I2 giving me 2HI. Okay, இப்போ delta Ng value calculate பண்ண 2 minus 2. ப்ராடக்ட்ல 2, ரியாக்டன்ட்ல 1 plus 1 2, 2 minus 2 0 ஆயிடுச்சு. அப்போ இந்த ரியாக்ஷன் எடுத்துக்கோ, Kp equal to Kc into RT power delta Ng. நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன் பார். Kp equal to Kc into RT பவர்ல வந்து delta Ng 0, anything to the power 0. அப்போ Kp equal to Kc, கரெக்டா? அப்போ Kp equal to Kc, அவ்வளோதான். அடுத்தது நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, in what case the Kp will be greater than Kc? In what case Kp will be greater than Kc அப்படின்னு வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த delta Ng வேல்யூ வந்து நெகட்டிவா இருக்கிறப்போ, delta Ng வேல்யூ வந்து நமக்கு less than 0வா இருக்கிறப்போ. ஓகே, shall we see some example? நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா 2H2 plus O2 giving me H2O. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து டெல்டா Ng வேல்யூடா 2 minus 3. டெல்டா Ng வேல்யூ வந்து என்னது அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து 2 minus 3 which is equal to minus 1. அப்போ Kp which is equal to Kc into RT power minus 1. RT power minus 1 னா என்ன? Kc divided by RT அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல நீ நல்லா கவனிக்கலாம், நீ கேசிய ஒரு வேல்யூவால நீ வந்து டிவைட் பண்ற, ரைட்? கேசிய நீ வந்து ஒரு வேல்யூவால வந்து டிவைட் பண்ணாதான் உனக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா கேபி கிடைக்குது. உனக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா கேபி கிடைக்குது. சரியா? do you understand? சாரி மாத்தி போட்டேன். அப்படின்னா வந்து நமக்கு இப்படிதானே வரும், Kp will be less than Kc. Kp will be less than Kc. இப்போ இந்த கேஸ்ல வந்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா Kp will be less than Kc. Kp will be less than Kc. Clear? இப்போ Q and Kc டிஃபரண்ட் தானே மேம்? Qனா என்ன? நல்ல கேள்வி, வினோ கேட்டது. நான் இதை ஒன்றை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு இதோப்ப நான் உனக்காகவே ஆட் பண்ணிடுறேன். அடுத்த ஸ்லைட்ல நான் Qனா என்னன்னு சொல்ல போறேன். சரியா?
இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எப்போ KP will be greater than KC அப்படின்னு பார்க்க போறோம். when நான் என்ன வந்து ஆஃப் பண்ணாதான் உங்களுக்கு போர்டு வந்து கிளியராக தெரியும். ஓகே, so here you can see whenever the delta NG value வந்து நமக்கு பாசிட்டிவா இருக்கும், whenever the delta NG value வந்து நமக்கு பாசிட்டிவா வந்து இருக்கும், அப்பதான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், we call it as KP will be greater than KC. Say for example N2 plus 3H2, அதாவது a dissociation of ammonia 2NH3 which is getting dissociated to N2 plus 3H2. N2 plus 3H2. Okay, so கவனிச்சிங்க அப்படின்னா நமக்கு இங்க delta NG value வந்து என்னதுடா 4 minus 2 equal to 2. அப்போ KP equal to KC into RT power 2. அப்போ நீ KC கூட ஒரு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணாதான் உனக்கு KP வருது. அப்போ KP will be greater than KC. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இதை வந்து நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஓகே, ஸோ திஸ் திங் யூ டோன்ட் ஃபர்கெட். ஓகே, எப்போ KP வந்து KCக்கு ஈக்குவலா இருக்கும், எப்போ வந்து KC வந்து அதிகமா இருக்கும், எப்போ வந்து KP வந்து அதிகமா நமக்கு இருக்க போகுது. ஓகே, டன். இஸ் தட் கிளியர்? ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ல நமக்கு இந்த KP KC எல்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ நவ் கமிங் டு த கொஸ்டின், மேம் Q அப்படின்னா என்ன? Q அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் ரியாக்ஷன் கோஷன்ட். Q அப்படிங்கிறது வந்து ரியாக்ஷன் கோஷன்ட். மேம் இந்த Qக்கும் KCக்கும் என்ன மேம் வித்தியாசம்? KC அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ Qக்கும் KCக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. KC வந்து சேம், ரெண்டுத்துக்குமே ஃபார்முலா சேம் தான். ரெண்டுமே வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் டிவைடட் பை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் தான். ரெண்டுமே கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட் தான். ஒரே ஒரு சேஞ்ச் தான், KC வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல, KC வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல, Q வந்து நான் ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல. ஒரு ரியாக்ஷன் வந்து ஈக்குலிபிரியம்ல இருக்கு அப்படின்னா அப்போ வந்து நம்ம அதை KC வந்து எடுத்துப்போம். மிஷன் வாட்டர், தேங்க்யூ. இதே அந்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸ்ல இருக்கிறப்போ, ஈக்குலிபிரியம்ல இல்ல அப்படின்னா அப்போ வந்து நம்ம Q எடுத்துப்போம். ஓகே, பச்சை கலர் வாட்டர் ஸ்கிரீன்ல மறைஞ்சிருச்சு பாத்தீங்களா? பாருங்க, இதுதான் தண்ணி. Done. Now my school chemistry sir told delta Ng for only gaseous state. Correct வினோதினி. delta Ng வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து gaseous stateக்கு liquid stateக்கு தான் நம்ம எடுத்துப்போம், சாலிடுக்கு எடுத்துக்க மாட்டோம். Done? Okay. இப்போ வந்து you need to know few things. Okay, the relation between equilibrium constant for some reversible reaction. ஒரு சில reversible reactionsக்கு வந்து இந்த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து நம்ம எப்படி வந்து எழுத போறோம், இது தெரியறப்போ ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து இருக்கும். இப்ப நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நான் வந்து எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கோ, XA plus YB giving me, okay, XA plus YB giving me LC plus MD அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பர்டிகுலர் ரியாக்ஷனுக்கு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா how will I write the KC value? KC value நான் அப்படியே KC டைரக்டா நான் வந்து எழுதிடலாம். இப்போ இதே ரியாக்ஷன் இருக்குல்ல, இப்போ இதே ரியாக்ஷனை நான் வந்து ரிவர்ஸ் பண்றேன், ரிவர்சிங். இப்போ இதே ரியாக்ஷனை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ரிவர்ஸ் பண்றேன்னு வச்சுக்கோ. அதாவது LC plus MD which is giving me XA plus YB அப்படின்னு நான் வந்து ரிவர்ஸ் பண்றேன் அப்படின்னா நீ KC என்ன தெரியுமா பண்ணணும், KC வந்து நீ 1/KC எழுதணும்.
அப்போ கேசி வேல்யூ வந்து 1/kcன்னு மாறும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறப்போ ப்ராப்ளம் சால்விங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ வந்து நமக்கு பி கூட ஈக்குலிபிரியம்ல இருக்கு. ஓகே, அடுத்து பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி கூட ஈக்குலிபிரியம்ல இருக்கு. சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டி கூட ஈக்குலிபிரியம்ல இருக்கு. தென் ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு திருப்பி டி கூட ஈக்குலிபிரியம்ல வந்து இருக்கு. ஸோ இப்போ இவங்க எல்லாருக்குமே ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து இருப்பாங்க இல்லையா, K1, K2, K3, K4. ஓகே, ஸோ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஏலேருந்து டி இருக்கு இல்லையா, இந்த K4, this K4 will be equal to product of K1, K2, K3. ஸோ இந்த மாதிரி இந்த 3 ரியாக்ஷனுமே நமக்கு வந்து ஈக்குலிபிரியம்ல இருக்கிறப்போ அப்போ K4 will be equal to K1, K2 and K3. யாருக்கெல்லாம் பக்கா கிளியரா புரிஞ்சுது? பக்கா கிளியரா புரிஞ்சுதா? ஓகே, டன், பக்கா கிளியர், சூப்பர். ஸோ இப்போ வந்து யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபியூ திங்ஸ். என்னது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஹெட்ரோஜினஸ் ஈக்குலிபிரியம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்போ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து எப்படி இருக்கும்? ஸோ அவங்க இப்போ சொன்னாங்க இல்லையா, ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் ஹெட்டிரோஜீனஸ் ஈக்குலிபிரியம்னா என்னடா அர்த்தம்? ஹெட்டிரோஜீனஸ் ஈக்குலிபிரியம்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் வந்து நமக்கு சேம் ஃபேஸ்ல வந்து இல்லை அப்படின்னு அர்த்தம். சேம் ஃபேஸ்ல இல்லை அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகே, இஸ் தட் கிளியர்? ஓகே, நான் வந்து இப்போ அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து எழுதிக்க போறேன். ஸோ இப்போ அதுக்கு வந்து நம்ம இந்த கேபிகேசிலாம் எப்படி எழுதுவோம்? ஸோ கால்சியம் கார்பனேட் இருக்குல்ல, அது சாலிட் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ கால்சியம் கார்பனேட் வந்து எனக்கு கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் எனக்கு டிசோசியேட் ஆகுது. இதில் அந்த கால்சியம் ஆக்சைடு சாலிட் ஸ்டேட், கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான் வந்து கேஷியஸ் ஸ்டேட்ல வந்து இருக்கு. ஸோ நீ நல்லா வந்து புரிஞ்சுக்கணும், ஒரு பியோர் சாலிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சேம் கான்சென்ட்ரேஷன் தான் வந்து இருக்கும். ஓகே, ஸோ ஒரு பியோர் சாலிடுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் வந்து மாறவே மாறாது. கான்சென்ட்ரேஷன் வந்து நமக்கு சேமா தான் வந்து இருக்கும். ஓகே, ஒரு பியோர் சாலிடுக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் வந்து நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா நமக்கு மாறவே மாறாது. ஓகே, ஸோ அதனால நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா அதோட கான்சென்ட்ரேஷனை வந்து நம்ம எடுத்துக்கவே மாட்டோம். ஏன்னா ரேட்னாலே என்னடா சேஞ்ச் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் இல்லையா, அது வந்து நமக்கு மாறாது. ஸோ அப்போ அதையும் நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்போ நீ சாலிடை மொத்தமா நீ வந்து நெக்லெக்ட் பண்ணிடும். ஸோ நீ வந்து என்ன பண்ணிடணும், சாலிடுடைய கான்சென்ட்ரேஷனை யூ ஹாவ் டு நெக்லெக்ட். நெக்லெக்ட் அப்படின்னா என்னது? யூ நீட் டு ஃபர்கெட் அப்படின்னு அர்த்தம். நெக்லெக்ட் அப்படின்னா யூ நீட் டு ஃபர்கெட் அப்படின்னு அர்த்தம். அப்ப நீ இப்ப இவருக்கு வந்து நீ வந்து என்ன எழுதுற அப்படின்னா கேசி எழுதுற. ஸோ கேசி எப்படி எழுதுவ? கேசி வில் பி ஈக்குவல் டு கேஸை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவேன். மேம் 12th அயானிக் ஈக்குலிபிரியம்க்கு வந்து சாப்டருக்கு இந்த வீடியோ ரெஃபர் பண்ணலாமா? இந்த வீடியோ இல்லை, நான் இது முடிச்சுட்டு ஒரு பிரேக் விட்டுட்டு நான் இன்னொரு லைவ் வருவேன் ஷெட்யூல் பண்ணி. அந்த லைவ் வாங்க. ஓகே, அந்த லைவ் வாங்க, நீங்க அதை வந்து ரெஃபர் பண்ணிக்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஓகே, டன். ஸோ கேசி வில் பி ஈக்குவல் டு வெறும் கார்பன் டை ஆக்சைடுடைய கான்சென்ட்ரேஷனை மட்டும்தான் அது வந்து நமக்கு டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதே தான் கேபிக்கும். கேபியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை மட்டும்தான் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகே, கிளியரா? டன். ஸோ இப்போ நான் வந்து அடுத்து வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா லிக்விட் இருக்கிற மாதிரி ஒன்றை வந்து நானே எடுத்துக்க போறேன். இவரை வந்து கொஞ்சம் இடமாற்றம் செய்யணும், டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், சைடில் ரீசைஸ் பண்ணி கொஞ்சம் சின்னதாக்கிட்டு இந்த சைடு மாத்திரும். இப்போ நான் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்க போறேன். அதுல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா நமக்கு வந்து லிக்விட் வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. ஹியர் வி ஹாவ் கார்பன் டை ஆக்சைடு, ரைட்? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா வாட்டர் கூட எனக்கு வந்து ரியாக்ட் ஆகி
it is giving me hydrogen H plus ion and then HCO3 minus ion. Okay, இப்போ இதுக்கு வந்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா வந்து ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் நான் வந்து எழுதுறேன் அப்படின்னா இதுல யார் வந்து லிக்விட், இப்போ இதுல இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா gaseous state. ஓகே, ஸோ இப்போ மற்றவங்கலாம் வந்து பாருங்க, இப்போ இது வந்து லிக்விட், இது ரெண்டுமே வந்து அக்வஸ் ஸ்டேட். அக்வஸ்னா வாட்டர் வந்து சால்வெண்டா இருக்கு, இவங்கெல்லாம் வந்து அயான்ஸா இருக்காங்க அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா, நம்ம இங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பியோர் லிக்விட் வந்து பாத்தீங்க அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகே, பியோர் லிக்விடை நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவோம், ஏன்னா அதோடைய கான்சென்ட்ரேஷனும் நமக்கு வந்து மாறாது. ஹிந்தி நஹி மாலும் பையா. ஓகே, ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹியர் ஆல்சோ பியோர் லிக்விட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கான்சென்ட்ரேஷன் வந்து சேமா இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ அதை நீ வந்து கன்சிடரே பண்ணாத. அதை கன்சிடர் பண்ணாம எனக்கு வந்து இப்போ கேசி சொல்லுங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கேசி? அயான்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். H plus in aqueous state, HCO3 minus divided by நம்மளோட கேஸ் CO3. ஓகே, CO2. இதே மாதிரி நீங்க வந்து கேபிக்கும் வந்து எழுதலாம். புரிஞ்சுதா? Do you understand? Okay. So இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா what are the applications of equilibrium constant? ஓகே, நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எங்கெல்லாம் வந்து நமக்கு யூஸ் ஆகும். What are the applications of equilibrium constant? Okay, done, very good. ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு ரியாக்ஷனோட டைரக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ டு ப்ரெடிக்ட் the direction of reaction. ஒரு ரியாக்ஷன் வந்து ஃபார்வர்டை நோக்கி ப்ரொசீட் ஆகுமா இல்லை பேக்வர்ட் ரியாக்ஷனை நோக்கி ப்ரொசீட் ஆகுமா அப்படிங்கிறத வந்து நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆஃப் ரியாக்ஷன். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்டெண்ட் ஆஃப் ரியாக்ஷனை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்றதுக்கு அது ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து கான்சென்ட்ரேஷன் ஆஃப் calculate the equilibrium concentration of reactant and product. கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்டை ப்ரெடிக்ட் பண்ண ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகே, டன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் த ரியாக்ஷன்லாம் வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு ப்ரெடிக்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் சால்விங் கொஷின், ப்ரெடிக்டிங் எக்ஸ்டென்ட் ஆஃப் ரியாக்ஷன். யூ கேன் ஆல் தீஸ் பிடிஎஃப்னா புரியலடா, சென்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்களா? த வேல்யூ ஆஃப் ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் கேசி வந்து இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து ப்ராடக்ட் சைடு நடக்குமா இல்லை ரியாக்டன் சைடு நடக்குமா, அப்போ H2O எங்கே போச்சுன்னா நம்ம அது அந்த ரியாக்ஷன் அவுட் எங்கேயும் போல, அது கான்சன்ட்ரேஷன் மாறாதுடா, அதனால நம்ம அதை வந்து என்ன பண்ண மாட்டோம்னா ரேட்டில் கன்சிடர் பண்ண மாட்டோம். ரேட்னா என்ன, சேஞ்ச் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் தானே ரேட்டு, அப்போ கான்சன்ட்ரேஷன் மாறாத நம்ம எடுத்துக்கவே மாட்டோம், ஏன்னா அது சேஞ்சே ஆகலை. ஓகே, டன். இப்போ நம்ம கேசி வேல்யூ வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு அதிகமா வந்து நமக்கு ப்ராடக்ட் வந்து கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். இதே நமக்கு கேசி வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா சென்ட் பிடிஎஃப் ஓகேடா, அந்த ரியாக்ஷனுடைய கான்சென்ட்ரேஷன் அந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு ப்ராடக்ட் கம்மியா இருக்கு, அப்போ அது வந்து ரியாக்டன் சைடு வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு வந்து அர்த்தம்.
சரியா? இப்போ Kc வந்து 10 to the power 3க்கு மேல இருக்கு அப்படின்னாலே அந்த ரியாக்ஷன் வந்து முடிய போகுது அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. when the Kc value வந்து greater than 10 to the power 3 அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. Kc value வந்து greater than 10 to the power 3 அப்படின்னா the reaction proceeds near to completion. அந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு நியர் கம்ப்ளீஷனா இருக்கு. இந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு முடிய போகுது, முடியும் தருவாயில வந்து இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகே, இதுவே நமக்கு வந்து Kc வந்து நமக்கு லெஸ் தேன் 10 to the power -3 வந்து இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. லெஸ் தேன் 10 to the power -3 இருக்கு அப்படின்னா இந்த ரியாக்ஷன் வந்து ரேர்லி ப்ரொசீட் அப்படின்னா அந்த ரியாக்ஷன் நடக்காது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அந்த ரியாக்ஷன் வந்து ரேர்லி ப்ரொசீட். ரியாக்ஷன் வந்து நமக்கு ரேர்லி ப்ரொசீட் அப்படின்னா அந்த ரியாக்ஷன் நமக்கு அவ்வளவா அது வந்து நடக்காது அப்படின்னு அர்த்தம். இதே அந்த Kc வேல்யூ வந்து நமக்கு Kc உடைய வேல்யூ வந்து 10 to the power -3க்கும் அண்ட் 10 to the power 3க்கும் நடுவுல இருக்கு. மேம் 10 to the power 3க்கும் 10 to the power -3க்கும் நடுவுல இருக்கு அப்படின்னு வந்து வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நமக்கு வந்து ஈக்குலிபிரியம்ல வந்து இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரியாக்டன்ட் ப்ராடக்ட் ரெண்டு பேருமே reactant and product in equilibrium or இப்படி எழுதிடுறேன். reactant product ரெண்டுமே நமக்கு வந்து they are in equilibrium அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? ஓகே, so now coming to the dependence of the extent of reaction. ஓகே, so நம்ம இப்போ வந்து ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டு கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்க போறோம். okay, so now first one வந்து பாத்தீங்க அப்படின்னா the value of Kc உடைய value and அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த Kc value less than -3 இருந்தா and இந்த Kc value -3க்கும் 3க்கும் நடுவுல இருந்துச்சு அப்படின்னா and then இந்த Kc value நமக்கு less than okay okay done. so வந்து இப்போ நமக்கு வந்து here we are going to learn the value of Kc. value of Kc வந்து எப்படி இருக்க போகுது? yes I will send. இப்போ அனுப்ப முடியாது இல்லையா சுதாராஜா, கிளாஸ் போயிட்டு இருக்கு இல்லையா, கிளாஸ் முடிஞ்சாதானே உங்களுக்கு கம்ப்ளீட் PDF வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த Kc வேல்யூ வந்து நமக்கு less than 10 to the power -3 வந்து இருக்கு அப்படின்னா அண்ட் இந்த Kc வேல்யூ வந்து 10 to the power -3க்கும் and then 10 to the power 3க்கும் நடுவுல வந்து இருக்கு அப்படின்னா and இந்த Kc வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா greater than 10 to the power 3 வந்து இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு கேசஸ்லயுமே நமக்கு வந்து இந்த extent of the reaction வந்து எதெல்லாம் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகே ஓகே, so now coming to the concentration of reactant and product தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். concentration of R reactant and product. ஓகே டன். ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த பர்டிகுலர் கேஸ்ல Kc வேல்யூ வந்து 10 to the power -3 விட கம்மியா இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். the reactant concentration will be very higher than the product concentration. product ரொம்ப கம்மியா இருக்கும், reactant concentration தான் அதிகமா இருக்கும். அப்போ நீ வந்து புரிஞ்சுக்கணும், ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் வந்து எனக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து என்ன ஆகும், ஃபார்வர்ட் ரியாக்ஷன் எனக்கு நடக்கும். ரியாக்ஷன் வந்து எனக்கு ஃபார்வர்ட் சைட்ல வந்து நடக்கும். இதுதான் வந்து என்னது அப்படின்னா எக்ஸ்டென்ட் ஆஃப் த ரியாக்ஷன். இதுதான் வந்து என்னது அப்படின்னா the extent of the reaction. ஓகே, இப்போ reaction makes a little progress in forward reaction, right? so அப்போ prediction என்னது, ரிவர்சிபிள் ரியாக்ஷன் தான் இப்போ நமக்கு வந்து ஃபேவர் ஆகும். ஓகே, ரியாக்ஷன் மேக்ஸ் லிட்டில் ப்ராக்ரஸ் இன் ஃபார்வர்ட் ரியாக்ஷன். ஃபார்வர்டு அதாவது ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் வந்து நமக்கு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறப்போ அண்ட் Kc வேல்யூ ரொம்ப வந்து நமக்கு லெஸ் தேன் 10 to the power -3 இருக்கு அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து என்ன ஆகும்னா லிட்டில் ப்ராக்ரஸ், ஃபார்வர்ட் சைடு ரொம்ப லிட்டில் ப்ராக்ரஸ் தான். ஓகே,
ஸோ அடுத்து வந்து அதுக்கப்புறமா அந்த ரியாக்ஷனில் என்ன நடக்கும் அதுதான் ப்ரெடிக்ஷன் இல்லையா. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பேக்வேர்ட் ரியாக்ஷன் தான் ஃபேவர், அதாவது ரிவர்சிபிள் ரியாக்ஷன் இஸ் ஃபேவர்ட். ரிவர்சிபிள் தான் வந்து நமக்கு இதில் வந்து ஃபேவர்ட். ஓகே, சி ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து நம்ம இது ஒவ்வொன்றுக்குமே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளோட நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து இதில் என்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்டர். ஓகே, 2H2O நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா H2 and O2 வந்து பிரியுது இல்லையா. H2 and O2 நமக்கு வந்து இதில் வந்து பிரியுது. இப்போ இதில் Kc வேல்யூ வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க, which is equal to 4.1 into 10 to the power minus 48 அப்படின்னு கொடுத்துட்டாங்க, which is ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான ஒரு வேல்யூ இல்லையா. அப்போ நமக்கு இங்க வந்து என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பா டீகம்போசிஷன் தான் வந்து நடக்கும், ரைட். ஓகே, ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 to the power minus 3க்கும் நடுவில் இருக்கு அப்படின்னு வந்து பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராடக்டோடைய கான்சென்ட்ரேஷன், ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஏறத்தாழ ரெண்டுமே வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போத் ஃபார்வேர்டும் வந்து நடக்கும் அண்ட் பேக்வேர்ட் ரியாக்ஷனும் நமக்கு வந்து சைமல்டேனியஸாக வந்து நடக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து கிடையாது. ஓகே, நெய்தர் ஃபார்வர்ட் நார் பேக்வேர்டில் நமக்கு வந்து மூவ் ஆகும். ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஃபார்வர்ட் நாட் பேக்வேர்ட், ரெண்டு சைடுமே நமக்கு ரியாக்ஷன் வந்து எந்த சைடுமே வந்து ஃபேவர்லாம் வந்து ஆகாது. we cannot predict, ஏன்னா இது வந்து ஈக்குலிபிரியம்ல வந்து இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பார்க்குறோம், here we are going to see the Kc value when it is greater than 10 to the power 3. அந்த கேஸ்ல வந்து just a minute, ஓகே. ஸோ இப்போ இந்த கேஸில் வந்து பாருங்களேன், கேசி வேல்யூ வந்து மந்த்லி டெஸ்ட் கொஷின் பேப்பர் நீங்கள் வச்சுருக்கீங்களா? இல்லை ராஜ்குமார், மந்த்லி டெஸ்ட் வந்து ஸ்கூலில் வைக்கிற டெஸ்ட் இல்லையா. ஸோ வி டோன்ட் ஹாவ் த கொஷின் பேப்பர், பட் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா ஐ கேன் கிவ் யூ. ஓகே, அப்படியே வெயிட் பண்ணுங்க, லைன்லேயே இருங்க, ஐ வில் கிவ் யூ. One minute pa, I'll just give you the, I'll just share with you. Yes. ஸோ இப்போ இதுலேயே போயிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷினுடைய வீடியோஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து யூ கேன் சி த பிடிஎஃப் லிங்க் ஆல்சோப்பா. ஓகே, அதுலேயே வந்து உங்களுக்கு பிடிஎஃப் லிங்க்கும் வந்து இருக்கும், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எங்கே நம்ம லைவே காணும், நம்மளாலே நம்ம சேனலில் நிறையா இருக்குது வீடியோஸ். டன். ஓகே, I have shared it with you, you can check it out. Also வந்து இந்த 5 mark in 5 minutes சீரீஸ்லாம் வந்து இருக்குது ராஜ்குமார், you can see it in the playlistல போயிட்டு வந்து பாருங்கள். சரியா, ஸோ அதில் நிறையா பேர் இப்போ இந்த வேண்டவால் ஈக்குவேஷன் வந்து 6th சாப்டர் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குமே வந்து நான் உங்களுக்கு அந்த பிளேலிஸ்டோடைய லிங்க் வந்து இதோ அந்த வேண்டவால் ஈக்குவேஷனே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்க்கலாம். அதுக்கும் வந்து ஐ ஹவ் மேட் அ பிளேலிஸ்ட். ஓகே, அதோடைய பிடிஎஃப் நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். மெனி ஆஃப் யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் த பிடிஎஃப். ஓகே, ஸோ வந்து நான் அதே மாதிரி அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். டன், சூப்பர், செம.
So yes, let's continue. இப்போ வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேசி வேல்யூ வந்து 10⁻³ விட அதிகமாக இருக்கு. அப்போ ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் வந்து நமக்கு அதிகமாக இருக்கு when you compare with reactant அப்படின்னு வந்து அர்த்தம். அப்போ வந்து when you compare with reactant அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து முடிய போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ த ரியாக்ஷன் நியர் கம்ப்ளீஷன் நீ யோசிப்ப இதெல்லாம் என்ன தியரி, இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இல்லை, இதெல்லாம் தான் வந்து இட் இஸ் கோயிங் டு மேக் அ வெரி கீ டிஃப்ரென்ஸ் இன் யோர் மார்க். ஓகே, ஸோ அதை வந்து நீ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்போ இந்த டேபிள் தெரியலன்னா யூ கேனாட் சால்வ் ப்ராப்ளம். ஓகே, இப்போ ஹியர் இந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு ஃபார்வர்ட் சைடு ஃபேவர் ஆகுமா இல்லை பேக்வர்ட் சைடு ஃபேவர் ஆகுமா அப்படின்னா இட் ஃபேவர்ஸ் ஃபார்வர்ட் ரியாக்ஷன். Forward reaction is favored. Okay, done. Shivakumar, hi, welcome. Clear? Okay, done. So இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன ப்ரெடிக்ட் பண்ண போறோம்? இப்போ வந்து நம்ம ப்ரெடிக்டிங் த எக்ஸ்டென்ட் ஆஃப் த ரியாக்ஷன். இது எல்லாமே வந்து ஒன்னொன்னும் இந்த கான்செப்ட் தெரியாம ப்ராப்ளம் சால்வ் பண்ணவே முடியாது. ஓகே, ஒரு ரியாக்ஷன் எந்த அளவுக்கு நடக்கும், எவ்வளவு தூரம் நடக்கும், அதுதான் வந்து எக்ஸ்டென்ட் ஆஃப் த ரியாக்ஷன். கரெக்டா? இப்போ நம்ம வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ண போறோம் அப்படின்னா we are going to predict the direction of the reaction. ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ண போறோம்? predicting direction of the reaction. direction of reaction அப்படின்னா வந்து என்னது? அந்த ரியாக்ஷன் வந்து எந்த டைரக்ஷன்ல வந்து நமக்கு நடக்கும், which is ஃபார்வர்ட் சைடில் அந்த ரியாக்ஷன் நமக்கு நடக்குமா இல்லை பேக்வர்ட் சைடில் நமக்கு அந்த ரியாக்ஷன் வந்து நடக்குமா அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஓகே, ஸோ வந்து இப்போ அதுக்கு வந்து நீங்க வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அங்கதான் வந்து நம்மளுடைய ஈக்குலிபிரியம் கோஷன்ட், அதாவது ரியாக்ஷன் கோஷன்ட் Q வந்து வருது. வாட் இஸ் திஸ் ரியாக்ஷன் கோஷன்ட்? ரியாக்ஷன் கோஷன்ட் அப்படிங்கிறது வந்து என்னது? ஒன்றும் கிடையாது, அதுவும் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டும் சேம் தான். Qவும் கேசியும் சேம் தான். ஸ்டார்டிங் ஆஃப் த கிளாஸ்லேருந்து நம்ம கேசினா என்னன்னு பார்த்துட்டு வந்துருக்கோம் இல்லையா? ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட், இட் இஸ் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். ரெண்டும் சேம் தான், ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் தான். இந்த கேசி வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸ்ல எடுத்துக்கிறோம், ஆனால் Q வந்து நான் ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல எடுத்துக்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். Q வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஈக்குலிபிரியம் கண்டிஷன். நான் ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம Q அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குலிபிரியம் கண்டிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேசி சொல்லுவோம். ஆனா ரெண்டுமே சேம் தான். இப்போ நம்ம கேசிக்கு எப்படி எழுதணும் அதே மாதிரி நான் Q எழுதுறேன் பாருங்களேன். என்னப்பா? ப்ராடக்ட் ஆஃப், அதாவது கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் த ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன்ட் உடைய கான்சென்ட்ரேஷன் A⁻X and B⁻Y. ரைட்? அதே தான், ஆனா திஸ் இஸ் இன் நான் ஈக்குலிபிரியம் கண்டிஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த Q வேல்யூ வந்து நமக்கு மாறிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு ரியாக்ஷன் எப்பயுமே ஈக்குலிபிரியம்ல தான் இருக்குமா? இருக்காது. ரைட்? ஸோ ஒரு ரியாக்ஷன் ஈக்குலிபிரியம்ல அட்டைன் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டேட்டும் அதுக்கு அடுத்த ஸ்டேட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து Q தான் வந்து எடுத்துப்போம். ஓகே, ஸோ when the reaction is at equilibrium the Q value and Kc value will be same. ஓகே, ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ரெடிக்ஷனே பண்ண போறோம். சிம்பிள். இது வந்து உனக்கு அப்படியே Q வேல்யூ கொடுத்தாங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணிடலாம். Q வேல்யூ கேசிக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ டைரக்ஷன் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்கும்? Q வேல்யூ வந்து கேசியை விட அதிகமாக இருக்கு, Q வேல்யூ கேசியை விட கம்மியாக இருக்கு. மூணே கேஸ் தான். இந்த 3 கேஸை தெரிஞ்சிட்டாலே போதும். ஓகே, ஸோ Q வந்து கேசிக்கு ஈக்குவலாக இருக்கு அப்படின்னா அந்த ரியாக்ஷன் வந்து ஈக்குலிபிரியம் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த ரியாக்ஷன் வந்து ஈக்குலிபிரியம் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். Q வேல்யூ எனக்கு கிரேட்டரா இருக்கு அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும்னு எழுதிக்கிறேன். பேக்வர்ட் ரியாக்ஷன் ஹேப்பன்ஸ். பேக்வர்ட் ரியாக்ஷன் ஹேப்பன்ஸ்னா என்ன அர்த்தம்? ப்ராடக்ட்லாம் சேர்ந்து ரியாக்டன்ட் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். விச் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் ரியாக்ஷன் நடக்கும். ஃபார்மேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் வந்து நமக்கு நடக்கும். ஃபார்மேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் வந்து நமக்கு நடக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா Q வேல்யூ இஸ் லெஸ் தேன் கேசி. Q வேல்யூ வந்து நமக்கு கேசியை விட வந்து கம்மியாக இருக்கு அப்படின்னா அப்போ வந்து வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வந்து ஹேப்பன்ஸ். அப்போ நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வந்து நடக்கும்.
ஸோ வாட் இஸ் திஸ் ஃபார்வர்ட் ரியாக்ஷனில் வந்து நமக்கு என்னப்பா நடக்கும்? அதாவது ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், அவ்வளோதான். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட். ஓகே, ஸோ ரியாக்ஷன் கோஷன்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், ரியாக்ஷன் கோஷன்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா ரியாக்டன்ட் ஃபார்ம் ஆகும், அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்ம டைரக்ஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் உனக்கு வந்து இல்லை ரியாக்டன்ட் ப்ராடக்ட்னு கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருவாங்க. ஹேபர்ஸ் ப்ராசஸ் N2+3H2 giving 2NH3, இல்லை Q வேல்யூ இவ்வளோ, K வேல்யூ இவ்வளோ. அப்போ இந்த ரியாக்ஷன் வந்து எந்த சைடு நடக்கும்? ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியாவா இல்லை ஃபார்மேஷன் ஆஃப் நைட்ரஜனா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. when we solve problem you will understand that it is very very easy. ஓகே, நம்ம சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, now we are landing to the very very top most important concept, easy concept, எனக்கு ரொம்ப பிடிச்ச கான்செப்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம், which is Chatellier's principle. ஓகே, which is என்னது அப்படின்னா Chatellier's principle. ஓகே, principle. ஸோ இந்த Chatelier principle வந்து ஒன்றும் கிடையாது, or Chatelier principle, whatever you call it. ஸோ சிம்பிள், நீ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. நம்ம வந்து இப்போ வந்து எக்ஸாம் டைம்னு வச்சுக்கோ. எக்ஸாம் டைமில் வந்து நம்ம அதே தூங்குற டைமில் நம்ம வந்து தூங்குவோமா? மாட்டோம் இல்லையா? கொஞ்சம் தூக்கத்தை கம்மி பண்ணிப்போம். அப்புறம் வந்து நம்ம என்ஜாய்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம். ஃபோன் பார்க்கறது, ரீல்ஸ் பார்க்கறதுலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம். we undergo a period of stress இல்லையா மேம்? நாட் ஒன்லி எக்ஸாம் டைம் மேம், டெய்லியுமே நாங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் தான் மேம் அண்டர்கோ பண்ணுறோம். எஸ், இட்ஸ் ஃபைன். ஆனால் சண்டே இருக்கு, லீவ் வருது, எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு. இமேஜின் இட் இஸ் ஆனுவல் ஹாலிடே, பப்ளிக் எக்ஸாம் ஹாலிடே, பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சு வர ஹாலிடே. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இவ்வளோ நேரம் நம்ம தூங்காம இருப்போமா? கிடையாது. இவ்வளோ நேரம் நம்ம வந்து வெளியில போகாம, என்ஜாய் பண்ணாம, சினிமாக்கு போகாம அப்படி இருப்போமா? மாட்டோம் இல்லையா? ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் when we undergo a period of stress, அதை காம்பன்சேட் பண்றதுக்கு நம்ம ரிலாக்ஸேஷனும் எக்ஸ்ட்ராவா பண்ணுவோம் இல்லையா? லீவ் விட்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தூங்குவோம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஃபோன் பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து இன்ஸ்டா நோண்டிட்டு இருப்போம். ஸோ நம்ம இந்த பக்கம் சாக்ரிஃபைஸ் பண்ணா அந்த பக்கம் நம்ம அதை அப்படியே வந்து காம்பன்சேட் பண்ணிடுவோம். இதே ஏன்னா லைஃப்ல we need to be in equilibrium because that is the most comfortable state அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இல்லையா? ஸோ அந்த கம்ஃபர்டபுள் ஸ்டேட்டை இன் கெமிஸ்ட்ரி டேர்ம்ஸ், இன் கெமிஸ்ட்ரி லாங்குவேஜ் we can call it as the stable state. இப்போ ஒரு ரியாக்ஷனுக்கு எப்போ வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும், ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னா ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல தான். ஆனாதான் நமக்குள்ள சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்ம நிம்மதியா இருந்தாலே பிடிக்காது இல்லையா? ஏதா போய் எக்ஸாம் எழுத, அந்த கிளாஸ் சேரு, இந்த கிளாஸ் சேரு, நம்மள எப்பயுமே ஒரு ஸ்ட்ரெஸ் பதட்டத்திலேயே வச்சிருக்கிற மாதிரி இந்த ரியாக்ஷனையும் நான் வந்து சும்மா வந்து விட்டு வைக்கல. நான் இந்த ரியாக்ஷனையும் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஐ எம் மேக்கிங் இட் கோயிங் த்ரூ. அதை நான் வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் அண்டர்கோ பண்றதுக்கு நான் வந்து பண்றேன், செயல்படுத்துறேன். which is I am going to disturb its equilibrium. I am going and disturbing a reaction. அது பாட்டுக்கு கஷ்டப்பட்டு ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணிட்டு ஸ்டேபிளா இருக்கு, நான் போயிட்டு இப்போ அதை டிஸ்டர்ப் பண்றேன். how am I going to disturb a equilibrium? I can change the concentration. நான் போயிட்டு என்ன ரியாக்டன்ட் இல்லைன்னா ப்ராடக்டோட கான்சென்ட்ரேஷனை போயிட்டு மாற்றி விட்டுறலாம். ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம், ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷனை டிக்ரீஸ் பண்ணலாம், ரெண்டுமே சேம். ஓகே, இல்லைனா ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம், ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷனை டிக்ரீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நான் கான்சென்ட்ரேஷனை போயிட்டு மாற்றலாம், ப்ரெஷரை போயிட்டு மாற்றி விட்டுட்டு வந்துடலாம். நான் போயிட்டு கேட்டலிஸ்ட்டை போயிட்டு ஆட் பண்ணிட்டு வந்துடலாம். இனர்ட் கேஸை போயிட்டு நான் போயிட்டு ஆட் பண்ணலாம். டெம்பரேச்சரை கம்மி பண்ணலாம், டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, போயிட்டு ஒரு ரியாக்ஷனோட ஈக்குலிபிரியம் போயிட்டு டிஸ்டர்ப் பண்றோம். ஆனா அதுக்காக வந்து ஈக்குலிபிரியம் வந்து என்ன ஆகாது அப்படின்னா, ஒரு ரியாக்ஷன் வந்து கைவிடாது. 1 minute. ஆனா அதுக்காக ஒரு ரியாக்ஷன் வந்து சோர்ந்து போயிடாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, திருப்பி என்ன பண்ணா நம்ம வந்து திருப்பியும் இந்த ஈக்குலிபிரியம் வந்து அட்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ஸ்டெப்ஸை வந்து எடுக்கும். அவ்வளோதான், சரியா? ஸோ இப்போ இதுக்கு வந்து யூ ஜஸ்ட் நீட் டு இமேஜின் தராசு. முன்னாடி இப்பெல்லாம் தராசு கிடையாது இல்லையா? சின்ன வயசுல நம்ம கடைக்கெல்லாம் போறப்போ பாட்டிலாம் வந்து எதுல அந்த தராசுல மெஷர் பண்ணி தானே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து தருவாங்க.
ஸோ இப்போ இந்த தராசு ரெண்டு சைடும் ஈக்குவலா இருக்கிறதா வந்து ஈக்குலிபிரியம் அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணுங்க. சரியா? ஸோ இப்போ என்னோட ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு இந்த ரெண்டு ஹேண்டு தான் என்னுடைய ரெண்டு சைட்ஸ் ஆஃப் தராசு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுல ஒரு 4 தக்காளி இருக்கு, இதுலயும் வந்து 4 தக்காளி வந்து இருக்கு. போத் ஆர் ஆஃப் ஈக்குவல் வெயிட். ஓகே, நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ரைட் சைட்ல வந்து ஒரு லெஃப்ட் சைட்ல இருந்து ஒரு தக்காளி எடுத்து நான் ரைட் சைட்ல கொடுத்துட்றேன். ஓகே, லெஃப்ட்ல இருந்து ஒரு தக்காளி எடுத்து நான் ரைட் சைட்ல கொடுத்துறேன். இப்போ ரைட் சைட்ல எவ்வளவு தக்காளி இருக்கும்? 5 தக்காளி இருக்கும் இல்லையா? சோ இப்போ 5 தக்காளி இருக்குங்கிறப்போ அது வந்து கொஞ்சம் வெயிட் அதிகம். ஸோ அப்ப அந்த தராசு ஈக்குவலா இருக்காது, போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணி விட்டு வந்துட்டோம். அப்போ அது கீழே போயிடும். ரைட்? இப்போ திஸ் இஸ் ஹவு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரைட் சைடு தான் என்னோட ரியாக்டன்ட். என் ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷனை நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் ரெண்டுத்தையும் திருப்பி ஈக்குவல் ஆக்கணும்னா என்ன பண்ணுவேன்? திருப்பி இந்த தக்காளி எடுத்து லெஃப்ட் சைட்லயே கொடுத்துடணும் இல்லையா? சரின்னு சொல்லிட்டு இந்த தக்காளி திருப்பி எனக்கு லெஃப்ட் சைடுக்கே வந்து போயிடுது. ஸோ லெட் மீ ட்ரா திஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அ ரியாக்ஷன். ஓகே, ஸோ நீங்க நல்லா கவனி. இப்போ இது ஒரு தராசு, இது ஒரு தராசு இல்லையா? இமேஜின் இதுல இந்த தராசு தான் வந்து நம்ம ரியாக்டன்ட்னு எடுத்துக்கோ, இதுதான் நம்ம ப்ராடக்ட்னு எடுத்துக்கோ. இப்போ இது ரெண்டுமே வந்து சேமா இருக்கிற வரைக்கும் அது வந்து ஈக்குலிபிரியம்ல இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் போயிட்டு டிஸ்டர்ப் பண்றேன். எப்படி டிஸ்டர்ப் பண்றேன் அப்படின்னா அதான் ஒரு தக்காளி எடுத்து அந்த ரைட் சைட்ல எக்ஸ்ட்ராவா வந்து கொடுத்துறேன். இப்போ 5 தக்காளி 3 தக்காளி தான் இருக்க போகுது. இப்போ நான் திருப்பி இதை நான் 4க்கு கொண்டு வரணும். ஸோ ஜஸ்ட் இமேஜின் நம்ம ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ த ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் இஸ் இன்க்ரீசிங், இல்லைன்னா ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷன் டிக்ரீசிங். போத் ஆர் சேம் இல்லையா? அப்போ எனக்கு என்ன ஆயிடும்னா இந்த தராசு வந்து எனக்கு கீழே போயிடும், இந்த தராசு எனக்கு மேலே போயிடும். ஸோ இட் வில் பி லைக் திஸ். Now, according to 𝐵 principle, again இது வந்து திருப்பியும் ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்றதுக்கு என்ன ஸ்டெப்ஸோ அது வந்து எடுக்கும். சரியா? ஓகே, இப்போ வந்து என்னப்பா நடக்கணும்? நான் இங்கேருந்து ஒரு தக்காளி எடுத்து திருப்பி நான் இங்கே கொடுக்கணும் இல்லையா? ஓகே, நான் தான் பண்ண போறேன். லிசன், நல்லா கவனிங்க. இது ரியாக்டன்ட், இது ப்ராடக்ட் இல்லையா? ஸோ ஈக்குலிபிரியம் அப்போ ரியாக்ஷன் எந்த சைடு நடக்குது? பேக்வர்டு சைடு இப்போ ரியாக்ஷன் நடக்குது, அதாவது ப்ராடக்ட் டு ரியாக்டன்ட். ஓகே, அப்ப ரியாக்ஷன் வந்து இந்த இடத்துல வந்து இப்படி நீங்க டிஸ்டர்ப் பண்றப்போ ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணாலோ இல்ல ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷனை டிக்ரீஸ் பண்ணாலோ யூ கேன் see it from the arrow mark இல்லையா? பேக்வர்ட் ரியாக்ஷன் எனக்கு நடக்கும். நவ் அப்படியே இதுக்கு ஆப்போசிட் கேஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், கவனிங்க. எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷனை டிக்ரீஸ் பண்றேன், ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்றேன். அப்போ என்ன நடக்கும்? அங்கேருந்து 2 தக்காளி எடுத்து நீ இந்த பக்கம் போடுவேன், கரெக்டா? எஸ். ஸோ அப்போ வந்து யூ கேன் see that நம்ம இங்கேயோ தப்பு பண்ணிட்டோம். என்ன தப்பு பண்ணிட்டோம்? எப்படி? இது அதிகமா இருக்கிறதுனால தானே இது கீழே போயிடுச்சு. ஸோ அப்போ அதுலேருந்து தானே நீங்க போடுவீங்க. அப்போ ரியாக்டன்ட் டு ப்ராடக்ட் அப்படின்னா தட் இஸ் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நமக்கு வந்து நடக்கும் இல்லையா? அப்போ நான் அதுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட்டா ஒன்று காட்ட போறேன். ரியாக்டன்ட் கம்மியா இருக்கு, ப்ராடக்ட் வந்து அதிகமா இருக்கு. இப்படி ஒரு கேஸ், ரியாக்டன்ட் கம்மி, ப்ராடக்ட் வந்து அதிகம். which is reactant concentration நான் டிக்ரீஸ் பண்றேன், இல்லனா ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்றேன். அப்ப என்ன பண்ணுவேன்? ரியாக்ஷன் இந்த சைடு நடந்துச்சுன்னா திருப்பி எனக்கு ஈக்குவல் ஆயிடும். which is product to reactant அப்படின்னா backward reaction favors. backward reaction அப்ப எனக்கு நடக்கும். அப்போ அந்த ரியாக்ஷன் திருப்பியும் எனக்கு வந்து ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணிடும். இதுதான் எஃபெக்ட் ஆஃப் கான்சென்ட்ரேஷன். ஓகே, கிளியர்? டன். நான் இப்போ சிம்பிளா சொல்றேன், அடுத்த கிளாஸ்ல நம்ம இதை கண்டினியூ பண்றப்போ இது நம்ம இன் டீடைலா ரியாக்ஷன் வச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்து நம்ம படிக்க போறது வந்து எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர். ஸோ எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேஷியஸ் ஸ்டேட்ல தான் நம்ம இதை கன்சிடர் பண்றோம். அப்படிங்கிறப்போ இட் வில் ஹாவ் அ சிக்னிஃபிகண்ட் எஃபெக்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து ஐ ஹாவ் அ கேட். ஓகே, நான் வந்து ஒரு பூனை வளர்க்குறேன். அந்த பூனை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஒரு பஞ்சு மெத்தைல போயிட்டு வந்து தூங்குது. இது வந்து பாத்தீங்கன்னா செம குண்டு பூனை. ஓகே, ஸோ என்ன நடக்கும்பா? அந்த அந்த வாட் இஸ் தட் பஞ்சு மெத்தை வந்து என்ன ஆகும்? இப்போ இதுதான் பூனை, இதுதான் அந்த பஞ்சு மெத்தை. ஓகே, இப்போ அந்த பூனை போயிட்டு அந்த பஞ்சு சோஃபால போயிட்டு வந்து உட்கார்றப்போ ஆர் பெட்ல போயிட்டு உட்கார்றப்போ தோப்பார் அது கொஞ்சம் கம்ப்ரெஸ் ஆகும் இல்லையா? ஸோ இப்படி இருக்கிற அந்த தலகாணி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கம்ப்ரெஸ் ஆகும், ரைட்? ஸோ இதுதான் நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்க போறீங்க. ஸோ திஸ் இஸ் சேம் விச் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இப்போ நமக்கு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா here the pressure வந்து அதிகமா வந்து இருக்கு, right? Here the volume is high, right? இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வால்யூம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து அதிகமா வந்து இருக்கு, right?
இப்போ நான் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்றப்போ, ஓகே, when I just increase the pressure, எனக்கு வந்து என்ன ஆகுது, வால்யூம் வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆகுது. வால்யூம் வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுது, ரைட்? புரியுதா உங்களுக்கு இது? கிளியரா? ஸோ when you increase the pressure, இப்போ கேட் போய் உட்காருது அப்படிங்கிறது வந்து என்னது, அது ஒரு ப்ரெஷரை கொடுக்குது அப்படின்னு தானே அர்த்தம். நீ ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்றப்போ லெஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிக்ரீஸ் ஆகுது இல்லையா? லெஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் சைடு ஈக்குலிபிரியம் வந்து ஷிஃப்ட் ஆகும். ஓகே, நீ ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ற அப்படின்னா மோர் நம்பர் ஆஃப் மோல்ஸ் சைடு வந்து ஈக்குலிபிரியம் வந்து ஷிஃப்ட் ஆகும். ஆனா கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா எப்படி எழுதுது அப்படிங்கறத I'll teach you in the next class. மேம் 12th மிட் டேர்ம் எக்ஸாம் மேரத்தான் எப்போ, ப்ளீஸ் டெல். கமிங் சண்டே காலை 10 மணிக்கு. ஓகே குமார், மேம் 12th 2 மார்க் 3 மார்க் நடத்துறீங்க நீங்க சொன்னீங்கல்ல, எப்போ? குமார், இட் இஸ் ஆன் சண்டே. குமார், இட் இஸ் ஆன் சண்டே. ரக்ஷி பாலாஜி. ஓகே டன். நவ் கமிங் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் டெம்பரேச்சர் கவனிச்சிங்க அப்படின்னா இப்போ டெம்பரேச்சர்ல 2 கேசஸ் வந்து இருக்கு. ஈஸியா சிம்பிளா சொல்லித்தரேன். ஒன்னு வந்து என்னது அப்படின்னா எக்ஸோதெர்மிக் அண்ட் இன்னொன்னு வந்து என்னது அப்படின்னா எண்டோதெர்மிக். இப்போ நீ இதுல என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா எண்டோதெர்மிக்கு டெம்பரேச்சர் வேணும், எக்ஸோதெர்மிக்கு டெம்பரேச்சர் வேண்டாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ் மெல்ட் ஆகுது. ஐஸ் எப்படி மெல்ட் ஆகும்? ஐஸ் மெல்ட் ஆகுதுடா, நான் ஒரு சூடான ரூம்ல ஒரு ஐஸ் வச்சிடறேன், அப்ப அது சீக்கிரமா மெல்ட் ஆகும். கரெக்டா? எப்படி? ஐஸ் சுத்தி இருக்கிற டெம்பரேச்சரை அப்சார்ப் பண்ணி தான் மெல்ட் ஆகுது. கரெக்டா? இப்ப நம்ம கையில உங்க கையில வந்து நான் சானிடைசர் போடுறேன், அது எப்படி எவாப்ரேட் ஆகுது? உங்க கையில இருக்கிற சூடை அப்சார்ப் பண்ணி தானே அது வந்து எவாப்ரேட் ஆகுது. கரெக்டா? மெல்ட் ஆகுது. ஓகே, ஆர் எவாப்ரேட் ஆகி கேஸஸா வந்து போகுது. ஸோ எண்டோதெர்மிக்கு வந்து டெம்பரேச்சர் வேணும். ஓகே, அப்போ நீ வந்து ஒரு ஐஸ் மெல்ட் பண்றது வந்து ஒரு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். அப்ப நீ டெம்பரேச்சரை நீ இன்க்ரீஸ் பண்ணா ஐஸ் இன்னும் ஃபாஸ்டா தானே மெல்ட் ஆகும். அப்ப நல்லா கவனி, ஒரு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ல நமக்கு when you just increase the temperature endothermic reaction side favor ஆகும். மேம் இதுதான் எண்டோதெர்மிக், இது வந்து எக்ஸோதெர்மிக் அப்படின்னு நான் வந்து எப்படி மேம் நான் வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணிப்பேன் அப்படின்னா எண்டோதெர்மிக்னா டெல்டா ஹெச் வந்து பாசிட்டிவா இருக்கும். ஓகே, எக்ஸோதெர்மிக்கு டெம்பரேச்சர் வேண்டாம், எக்ஸோதெர்மிக்கு டெம்பரேச்சர் வந்து வேண்டாம். ஓகே, இப்போ கேண்டில் வந்து பேர்ன் ஆகுது அப்படின்னா அது வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், அது ஹீட்டை வெளியில கொடுக்கும். இட் லிபரேட்ஸ் த ஹீட்டை வாங்கிக்காது, அது ஹீட்டை வெளியில கொடுக்கும். அதுக்கு நீ டெம்பரேச்சர் கொடுக்க வேண்டாம். அப்ப நீ டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணனா எக்ஸோதெர்மிக் சைடு ரியாக்ஷன் நடக்கும். அப்போ எக்ஸோதெர்மிக் நான் எப்படி தெரிஞ்சுப்பேன்? டெல்டா ஹெச் வந்து நெகட்டிவா இருக்கும். ஒரு ரியாக்ஷன்ல ஃபார்வர்டு எக்ஸோனா பேக்வர்டு எண்டோவா தானே இருக்கும். கரெக்ட் தானே? ஐஸ் நீ மெல்ட் பண்ண உனக்கு டெம்பரேச்சர் தேவை, அந்த ஐஸ் திருப்பி ஃப்ரீஸ் பண்ண டெம்பரேச்சர் தேவையில்லை. அவ்வளோதான் இது டிஃபரன்ஸ். ஓகே, தட் இஸ் த ஒன்லி கீ டிஃபரன்ஸ் ஹியர். ஓகேவா? சூப்பர். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து என்னது அப்படின்னா இது நம்ம டீட்டெயிலா படிப்போம், கவலைப்படாதீங்க. விச் இஸ் எஃபெக்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட். ஆக்சுவலி கேட்டலிஸ்டோட வேலை வந்து என்னது அப்படின்னா இட் ஸ்பீட்ஸ் அப் த ரியாக்ஷன். கேட்டலிஸ்டோட வேலை வந்து என்னது அப்படின்னா இட் ஸ்பீட்ஸ் அப் த ரியாக்ஷன். சாரி குமார், இப்போ தீமினல் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ப்ரீவியஸா நடத்தினதெல்லாம் நாங்க திருப்பி சொல்லி தர மாட்டோம். ஆனா ரெக்கார்டட் வீடியோ இருக்கும், நீங்க அந்த ரெக்கார்டட் வீடியோ பார்த்து படிக்கலாம். ஓகே, ஏன்னா நான் திருப்பி சொல்லி தந்தாலும் அதே டைம் தானே எடுக்க போகுது. நான் சொல்லி கொடுத்ததோட ரெக்கார்டட் வீடியோ நீங்க பார்க்கலாம். ரெக்கார்டட் வீடியோல நீங்க டவுட் கேட்டா கூட இமீடியட்டா உடனே உங்க டவுட்டும் சால்வ் ஆயிடும். ஓகே டன். ஸோ இப்போ கேட்டலிஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரியாக்ஷனை ஸ்பீட் அப் பண்ணும், அது ஃபார்வர்டையும் ஸ்பீட் பண்ணும், பேக்வர்டையும் ஸ்பீட் பண்ணும். ஸோ தட் அந்த ஈக்குலிபிரியம் சீக்கிரமா அட்டைன் ஆகுமே தவிர நீங்க கேட்டலிஸ்ட் ஆட் பண்றதுனால ஈக்குலிபிரியம் டிஸ்டர்ப்லாம் ஆகாது. ஸோ நோ எஃபெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இனர்ட் கேஸ் ஆட் பண்றேன். இனர்ட் கேஸ் அப்படின்னா என்னது? நோபல் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுகிட்ட வந்து அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கும். நீ யாரா எனக்கு வந்து எலக்ட்ரான் தருது, நானும் யாருக்கும் எலக்ட்ரான் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்ன பண்ணாது அப்படின்னா எலக்ட்ரான் தராது, வாங்கிக்காது. இட் வில் நாட் ரியாக்ட், அது யாரு கூடயுமே ரியாக்டே பண்ணாது. அப்படிங்கிறப்போ இட் வில் நாட் ஹாவ் எனி எஃபெக்ட் இன் ஈக்குலிபிரியம் ஆல்சோ. அது வந்து ஈக்குலிபிரியம் போயிட்டு டிஸ்டர்ப்லாம் பண்ணாது. அது வந்து ஒரு மங்க் மாதிரி. ஓகே, இந்த துறவிலாம் இருக்காங்கல்ல, அந்த துறவி மாதிரி அது பாட்டுக்கு வந்து இருக்கும். ஸோ துறவி வந்து நம்மள யாரும் டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ நோ எஃபெக்ட். ஸோ அதுவும் ஈக்குலிபிரியம் போயிட்டு டிஸ்டர்ப்லாம் பண்ணாது. நல்ல புள்ள.
சரியா? சோ இப்போ எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சுதா? ஓகே, டன். ஓகே, டன். மேம் இது 11th பார்க்கலாமா? 11th தான் பார்க்கணும். முக்கியமா இதை வந்து 11th தான் பார்க்கணும். 11th ஏன் பார்க்கணும்னா உங்களுக்கு இது வந்து சாப்டர் 7 இல்லையா, பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்குலிபிரியம். 12th ஏன் பார்க்கணும் அப்படின்னா, நீ பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்குலிபிரியமே தெரியலனா அயானிக் ஈக்குலிபிரியம் சுத்தமா தெரியாது. அதனால வந்து 12th கண்டிப்பா வந்து பேசிக்ஸ்க்காக வந்து பார்க்கணும். புரிஞ்சதோ? ஓகே. ஸோ நவ் நம்ம வந்து பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் முடிக்க போறோம். ஓகே, ஒரே ஒரு வாட்டி நம்ம வந்து இந்த ச்சாட்லியர் பிரின்சிபலை மட்டும் நான் உங்களுக்கு கிளியரா வந்து சொல்லி தரணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ ஒன்னொன்னையும் வந்து சம் அப் பண்ணலாம். ஓகே, ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் த கான்சென்ட்ரேஷன். ஓகே, ஸோ நான் வந்து கான்சென்ட்ரேஷன் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு டேபிள் தெரிஞ்சா போறோம். டெஃபினட்டா யூ ஆர் கோயிங் டு கெட் ஒன் கொஸ்டின் ஃப்ரம் ச்சாட்லியர் பிரின்சிபல். ஓகே, ஸோ கான்சென்ட்ரேஷன் எடுத்துட்டு இருக்கேன். நான் ஒவ்வொரு கான்சென்ட்ரேஷனும் மாத்திரப்போ எனக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்ல போறேன். ஓகே, நான் ரியாக்டன்ட்டை ஆட் பண்றேன்டா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷனை நான் வந்து இன்க்ரீஸ் பண்றேன், இல்லைன்னா ப்ராடக்டை ரிமூவ் பண்றேன், ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷனை டிக்ரீஸ் பண்றேன். அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும். எஃப்ஆர்னா ஃபார்வர்ட். ஓகே, ஃபார்வர்ட் ரியாக்ஷன் எனக்கு ஈக்குலிபிரியம் எனக்கு அந்த சைடு தான் வந்து ஷிஃப்ட் ஆகும். அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா என் ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷனை டிக்ரீஸ் பண்றேன், இல்லைன்னா ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்றேன். ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப எனக்கு பேக்வர்ட் சைடு தான் எனக்கு அந்த ரியாக்ஷன் வந்து நடக்கும். சரியா? ஸோ இதுதான் எஃபெக்ட் ஆஃப் கான்சென்ட்ரேஷன். சிம்பிளா புரிஞ்சுக்கும். இப்போ உனக்கு எக்ஸாம்ல எப்படி தெரியுமா கேட்பாங்க? N2 பிளஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், N2 பிளஸ் 3H2 கிவிங் மீ 2NH3 ஒரு ரியாக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோ. இதுதான் வந்து சிந்தசிஸ் ஆஃப் அமோனியா இல்லைன்னா ஹேபர்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். So when you see this reaction, இதுல வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா I am just doubling the concentration of the nitrogen அப்படின்னு சொல்லிடுவாங்க. doubling the concentration of the nitrogen என்ன அர்த்தம்? reactant concentration நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். நீ reactant concentration இன்க்ரீஸ் பண்றப்ப என்ன நடக்கும்டா? அப்ப formation of ammonia will increase. அவ்வளவுதான். அப்ப இந்த டீகம்போசிஷன் நடக்கும். formation of ammonia தான் நமக்கு வந்து இதுல வந்து ஃபேவர் ஆகும். so that இந்த reaction வந்து it undergoes equilibrium. Okay, when week was conducted for all first lesson subject முன்னாடி கண்டக்ட் பண்ண, திருப்பி வேணும்னா we will conduct. Okay, maybe tomorrow or someday நம்ம வந்து week was conduct பண்ணிக்கலாம். Okay, done. So அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து we are going to learn about the pressure. So சிம்பிளா நம்ம பூனை கதை தான். பூனை வந்து ஒரு பெட்ல உட்காருதுன்னா it is exerting a pressure இல்லையா? அது வந்து pressure கொடுக்குது. So pressure increase ஆச்சுன்னா கம்மி நம்பர் ஆஃப் மோல்ஸ் சைடு ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட் ஆகும். மேம் கம்மி நம்பர் ஆஃப் மோல்ஸ்னா எனக்கு என்னன்னு தெரியாது மேம், சொல்லித்தரேன் கவனி. ஸோ ப்ரெஷர் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்ட் அப்படின்னா அப்போ நமக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ப்ரெஷர் டிக்ரீஸ் ரெண்டு கேஸ் இல்லையா? ப்ரெஷர் இன்க்ரீஸ்னா ஈக்குலிபிரியம் வந்து நமக்கு லெஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் சைடு ஈக்குலிபிரியம் வந்து நமக்கு ஷிஃப்ட் ஆகும். எக்ஸாம்பிள் அதே தான் ஹேபர்ஸ் ப்ராசஸ். N2 plus 3H2 கிவிங் 2NH3. இப்போ நீ பாரு, ரியாக்டன்ட்ல எனக்கு 1 plus 3 4 மோல்ஸ் இருக்கு, ப்ராடக்ட்ல எனக்கு 2 மோல்ஸ் இருக்கு. 4ல இருந்து 2னா கம்மியாகுதுன்னு தானே அர்த்தம். அப்போ நீ ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணா இந்த ரியாக்ஷன் ஃபார்வர்ட்ல நடக்கும், ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணா இந்த ரியாக்ஷன் எனக்கு பேக்வர்ட்ல நடக்கும். அவ்வளோதான். இட் இஸ் as simple as it is. ஓகே, டன். ஸோ தெளிவா படிச்சிட்டோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரெஷரை வந்து டிக்ரீஸ் பண்றோம் அப்படிங்கிறப்போ மோர் நம்பர் ஆஃப் மோல் சைடு நமக்கு ஈக்குலிபிரியம் வந்து நமக்கு ஷிஃப்ட் ஆகும். ஓகே, அடுத்த கேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மிங் டு த டெம்பரேச்சர். ஓகே, ஸோ இந்த டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து சொன்னேன் இல்லையா? யூ ஆர் இன்க்ரீசிங் த டெம்பரேச்சர். நீ போயிட்டு என்ன பண்ற அப்படின்னா டெம்பரேச்சரை வந்து நீ இன்க்ரீஸ் பண்ற.
ஆரோ போடுறது தான் நமக்கு ஈஸி. டெம்பரேச்சர் நீ இன்க்ரீஸ் பண்ற, யாருக்கு டெம்பரேச்சர் வேணும்? எண்டோக்கு தான் டெம்பரேச்சர் வேணும். அப்போ எண்டோ சைடு தான் நடக்கும், எக்ஸோ நடக்காது. அப்புறமா நீ போயிட்டு டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணனா எக்ஸோக்கு டெம்பரேச்சரே வேண்டாம், அப்போ எக்ஸோ சைடு தான் நமக்கு அந்த ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஓகே, தென் நெக்ஸ்ட் கமிங் டு த கேட்டலிஸ்ட். நீ கேட்டலிஸ்ட் ஆட் பண்றதுனால ஈக்குலிபிரியம் அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா அது கேட்டலிஸ்ட் வந்து பார்ஷியாலிட்டிலாம் பார்க்காது. ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ரேட்டையும் ஃபாஸ்ட் பண்ணும், பேக்வர்ட் ரியாக்ஷன் ரேட்டையும் ஃபாஸ்ட் பண்ணும். ஸோ தட் அந்த ஈக்குலிபிரியம் ஃபாஸ்ட்டாக தான் அட்டைன் ஆகுமே தவிர நோ எஃபெக்ட் அட் ஆல், டிஸ்டர்ப் ஆகாது. ஈக்குலிபிரியம் வந்து டிஸ்டர்ப் ஆகாது. சரியா? அடுத்து வந்து இனர்ட் கேஸ். இனர்ட் கேஸ் தான் நம்மளோட புத்தர் மாதிரி, போய் நம்மளெல்லாம் தேவையில்லாம வந்து டிஸ்டர்பே பண்ணாது. ஸோ அது ஏன்னா அது ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட்டே பண்ணாது. ஸோ அதுவும் வந்து நோ எஃபெக்ட். ஓகே, ஸோ நம்ம வந்து என்ன முடிச்சிட்டோம் அப்படின்னா பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் நம்ம வந்து கம்ப்ளீட்டா சூப்பர் டூப்பரா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா we are going to study about the ionic equilibrium. ஓகே, ஸோ இப்போ ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு ஆர் கொஞ்ச நேரத்துல ஒரு 5 minutesல your biology class will start. ஸோ இப்போ கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கூலா ஜாலியா வந்து நீட் பயாலஜி நீட்டுக்கு படிக்கிறீங்கன்னா பயாலஜி கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க. சரியா? ஓகே, பை பை. ஓகே, டன். யாரெல்லாம் இருக்கீங்க ஆனா இப்போ கிளாஸ்ல? மங்கை ஹாய், சுதாராஜா ஓகே. 11th ஸ்கூல் இல்லையா இன்னைக்கு உங்களுக்கு? யூ டோன்ட் ஹேவ் ஸ்கூல் டுடே? ஓகே, யூ டோன்ட் ஹேவ் ஸ்கூல் டுடே? ஓகே, இந்த ஈக்குலிபிரியம் இருக்கு இல்லையா, இதோடைய ஒரு முக்கிய ஒரு அப்ளிகேஷன் வந்து என்னது அப்படின்னா, அம்மா இருக்காங்க இல்லையா, ஒரு பிரெக்னென்ட் மதர். ஸோ பிரெக்னென்ட் மதருக்கும் அவங்க வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கும் ஆக்சிஜன் வந்து எப்படி வந்து கேரி ஆகுது, ரைட்? ஸோ ஒரு பிரெக்னென்ட் உமன் வந்து இருக்காங்க சரியா, அவங்க வயிற்றுக்குள்ள வந்து அந்த ஃபீட்டஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த மெட்டர்னல் பிளட் வந்து இருக்குல்ல, அம்மாவுடைய பிளட். ஸோ அம்மாவுடைய பிளட்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஹீமோகுளோபின் வந்து இருக்கும். அந்த ஹீமோகுளோபின் வந்து என்ன பண்ணும், அது 4 சேர் மாதிரி வச்சிருக்கும், அதுல தான் அந்த ஆக்சிஜன் போயிட்டு வந்து பைண்ட் ஆகும், ரைட்? ஸோ அந்த பிளாசண்டால இருக்கக்கூடிய மதர்ஸ் பிளட்ல வந்து அந்த ஹீமோகுளோபின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜனை வந்து கேரி பண்ணும். எது வழியா? பிளட் வெசல்ஸ் வழியா. ஓகே, ஸோ அப்போதான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபீட்டஸ் வந்து பக்கத்திலே வந்து வரும். ஸோ பிளாசண்டா வழியா, பிளாசண்டாவும் அண்ட் தென் நம்மளுடைய ஃபீட்டஸ் குழந்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில தான் வந்து இருக்க போகுது. ஓகே, இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா அம்மா அண்ட் தென் ஃபீட்டஸ் ரெண்டுத்துடைய ஹீமோகுளோபினுமே வந்து நம்ம ஆக்சிஜன் கூட பைண்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன் மாதிரி. ஓகே, ஸோ மதருடைய ஹீமோகுளோபின் வந்து ஆக்சிஜன் கூட பைண்ட் ஆகி ஆக்சி ஹீமோகுளோபின் வந்து ஃபார்ம் ஆயிடும். அந்த ஆக்சி ஹீமோகுளோபின் வந்து நம்மளோட குட்டி கிட்ட போகும். அப்புறமா வந்து குட்டி கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஹீமோகுளோபின்ல இந்த ஆக்சிஜன் வந்து திருப்பி பைண்ட் ஆகி ஆக்சி ஹீமோகுளோபினா அந்த குட்டிக்கு ஃபீட்டஸ்க்கு வந்து போயிடும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஒரு ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன். சரியா? இது வந்து ஒரு ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன். ஓகே, பிகாஸ் நமக்கு ரிவர்சிபிளா வந்து நமக்கு நடக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவு வயிற்றுக்குள்ள இருக்கிறப்போ தோ நம்ம நோஸ் வழியா வந்து நம்ம சுவாசிக்காட்டியுமே வந்து நம்ம பாடிக்கு வந்து நம்ம கிடையாது, அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய பாடிக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை வந்து நடக்குது. ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து எது வந்து ரொம்ப ஹை ப்ரியாரிட்டி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்குலிபிரியம். அடுத்ததுல நம்ம அடுத்த கிளாஸ்ல அயானிக் வந்து படிப்போம் இல்லையா. இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க வந்து பார்க்க வேண்டியது வந்து இந்த ச்சாட்லியர் பிரின்சிபல் தான். ஓகே, ஸோ ச்சாட்லியர் பிரின்சிபல்ல நம்ம ஒரு ஈக்குலிபிரியம்ல இருக்கிறத டிஸ்டர்ப் பண்றப்போ ஹவு இட் மூவ்ஸ் டு நல்லிஃபை த ஈக்குலிபிரியம், அதுதான் வந்து கண்டிஷன். ஓகே, ஸோ இந்த ச்சாட்லியர் பிரின்சிபல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து ஹோமோஜினஸ் அண்ட் ஹெடிரோஜினஸ் ஈக்குலிபிரியம். ஓகே, ஹோமோஜினஸ்னா நம்மளுடைய ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் ஆர் இன் சேம் ஃபேஸ். ஹெடிரோஜினஸ் அப்படின்னா ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் ஆர் இன் டிஃப்ரெண்ட் ஃபேஸ். ஓகே,
எப்பயுமே டெல்டா என்ஜி நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படிங்கிறப்போ யூ வில் நாட் கன்சிடர் லிக்விட் ஆர் பியோர் சாலிட். ஓகே, ஒன்லி கேஷியஸ் ஸ்டேட் மட்டும் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, and equilibrium அப்படிங்கிறது வந்து என்னது, the rate of forward will be equal to the rate of backward, and ஒரு reaction equilibrium attain பண்ணதுக்கு அப்புறமா the concentration, color, அது இது எல்லாமே வந்து நமக்கு ஃபிக்ஸடா வந்து இருக்கும். அதுதான் I'm not asking it will be equal இருக்காது, but ஃபிக்ஸடா வந்து இருக்கும். ஓகே, done. And also equilibrium is dynamic in nature. okay, அது வந்து நமக்கு வந்து பார்க்க ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கும், பட் இட் இஸ் டைனமிக் இன் நேச்சர். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தோம். ஓகே, ஸோ தனியா ஒரு செஷன்ல வந்து இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து சால்வ் பண்ண போறேன். ஸோ இந்த பர்டிகுலர் கிளாஸ்ல வி ஹவ் ஜஸ்ட் லேர்ன்ட் ஆல் த, இதுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் வந்து தியரி பார்ட் தெரிஞ்சுக்கணுமோ எல்லாமே வந்து தெரிஞ்சிட்டோம். ஸோ ஆஃப்டர் திஸ் JEE ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அயானிக் ஈக்விலிபிரியம் கிளாஸ்க்கு வந்து வாங்க. ஆஃப்டர் அ குட்டி பிரேக், இஃப் யூ ஆர் ஸ்டடிங் ஃபார் நீட் அப்படின்னா பயாலஜி கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க. சரியா? பை பை.